இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 2 நியூ சிலபஸ் யூனிட் 2 தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நல்லா கவனிங்க. இது யூனிட் 2 லாஸ்ட் கிளாஸு. இதில் ஏற்கனவே யூனிட் 2ல் நியூ சிலபஸில் என்ன நடத்தணும்னு லைட்டாக நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அடுத்த சிலபஸ்குள்ளே போவோம். ஸோ யூனிட் 2 எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி. இது வந்து ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு 7 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 7 கொஸ்டின்ஸ் பாசிபிள்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள் மேபி ஒரு கொஸ்டின் வரலாம்னு சொல்லியிருக்கேன். பெனிஃபிஷியல் இன்செக்ட் பொறுத்தளவு ரெண்டு இன்செக்ட் தான். ஒன்று வந்து செரிகல்ச்சர், இன்னொன்று ஏபிகல்ச்சர். சில்க்வார்ம் அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஏபிகல்ச்சர்ல ஒரு கொஸ்டின் வரலாம். மேபி இந்த ரெண்டும் சேர்ந்து 3 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு இதுல 2 கொஸ்டின் வரலாம். மோஸ்ட்லி கொஸ்டின் எதுல இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப ரீகால் பண்றேன். டைப்ஸ் ஆஃப் சில்க்வார்ம் அண்ட் டிசீஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் தட் ஹனிபி ஆல்சோ லைக் தட். டைப்ஸ் ஆஃப் ஹனிபி அண்ட் சில பை ப்ராடக்ட்ஸ் இதுல டிசீஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. சரியா? இது பெனிஃபிஷியல் இன்செக்ட் பொறுத்தளவு 2 to 3 கொஸ்டின் வரும். ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் பொறுத்தளவு 2 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி த பெஸ்ட் ஆஃப் ரைஸ், காட்டன், சுகர் கேன், கோகனட் அண்ட் ஸ்டோர்டு கிரைன் மேபி ஒரு கொஸ்டின் வரலாம். இன்னொரு கொஸ்டின்னா பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் நான் சொல்லியிருக்கேன். பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அண்ட் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வரும். ஐபிஎம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் ரெண்டு டாபிக் இதுல வந்து 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? 2 கொஸ்டின். பவுல்ட்ரியில ஒரு கொஸ்டின் வரும், டெய்ரி ஃபார்ம்ல ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலா வந்து பவுல்ட்ரி அண்ட் டெய்ரி ஃபார்ம்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசா வந்து கொடுக்கல. ஈவன் யூஜில இருக்கிற அளவு கூட உங்களுக்கு கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? யூஜில கொடுக்குற அளவு கூட இங்க இல்ல. டெய்ரி ஃபார்ம்ஸ்ல பொறுத்தளவு லைட்டா வேணா அந்த இதை கூட நான் அந்த யூனிட் இதை பார்க்குறேன் பாருங்க, இந்த ஏரியா. சரியா? ஸோ பவுல்ட்ரியில நம்ம படிக்க வேண்டியது மட்டும் பாருங்க இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரீட் ஆஃப் பவுல்ட்ரி நல்லா கவனிங்க. பிரீட் ஆஃப் பவுல்ட்ரி. அப்ப பவுல்ட்ரியோட டைப்ஸ் பிரீடு தான் இதுல கொஸ்டின். ஃபார் அப்ப அதுல 2 தான். ஒன்னு வந்து எக் பர்பஸ், இன்னொன்னு மீட் பர்பஸ். ஆனா நான் மெட்டீரியல் நிறைய கொடுத்துருப்பேன். இப்ப அதுக்கு தான் நான் வந்து நான் கிளாஸ் நடத்தும் போது நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. கிளாஸ் நடத்தும் போது எந்த இடத்துல கொஸ்டின், அதாவது என்ன சிலபஸ், ஆனா சிலபஸை தாண்டி மெட்டீரியல் கொஞ்சம் இருக்கும். அது வந்து லைட்டா படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கெட்ட நேரத்துக்கு சில பேர் கொஸ்டின் எடுக்கிறவரு அதையும் சேர்த்து எடுப்போமே அப்படின்னு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மெட்டீரியல் போட்டிருப்பேன். ஆனா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹாட்ஸ்பாட் ஆஃப் த ஏரியா அப்படின்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரியில நான் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரியில அதுல எக் பர்பஸ்க்கு என்னென்ன பவுல்ட்ரி, மீட் பர்பஸ்க்கு அவ்வளவுதான் கொஸ்டின். இதை நல்லா பார்த்துக்கணும். சரியா? பிளஸ் அதோட நான் அடுத்தது ரியரிங் ஆஃப் பவுல்ட்ரியில பயங்கர மெட்டீரியல் நிறைய கொடுத்துருப்பேன். என்ன சார் ரியரிங் ஆஃப் பவுல்ட்ரி இதுல கிடையாது, ஆனா யூஜில உண்டு, யூஜி சிலபஸ்ல உண்டு. அது கிடையாது சார், ஏன் சார் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு இடம் ரீட் பண்ணிக்கிறோம், தவறு கிடையாது. நம்ம கெட்ட நேரத்துக்கு அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா என்ன செய்ய, அதுதான் அதை நான் எப்படி எதை இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் நான் படிங்கன்னு சொல்லுவேன். மற்றதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதும். மெயினா வந்து இந்த பிரீட் கொஸ்டின் வந்தா ஒரு கொஸ்டின் தான் வரும். இதுல ஒரு கொஸ்டின் வரும் சார், இதுல ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான் சார். 2 கொஸ்டின் தான். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் எதுனா இதுதான், டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி. இதுலதான் அந்த கொஸ்டின் இருக்கும். டிசீஸ் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னதுதான். பேசிக்கா கேட்டா டிசீஸ் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் டிசீஸ், வைரலா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவா அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா அதோடைய கான்ஸ்டிடியூட்டிவ் ஆர்கானிசம் ஸ்பெசிபிக்கா அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் சொல்லும் பார்த்தீங்களா, அது கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டஃப்னா தான் சிம்டம்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்கலாம். ரைட். ஸோ ஒரு கொஸ்டின் பவுல்ட்ரி இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு 2 கொஸ்டினுக்கு தான் இன்னைக்கு நடத்த போறேன் இன்னைக்கு கம்ப்ளீட்டா. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா டெய்ரி ஃபார்ம். டெய்ரி ஃபார்ம்ல பாருங்க, இங்கேயும் ரியரிங் ஆஃப் டெய்ரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்ரி கேட்டில் பிரீட்ஸ் இன் இந்தியா. பர்டிகுலரா இந்தியாவில் உள்ள டெய்ரி கேட்டில் பிரீடு மட்டும் தான் சிலபஸ். ஆனா நான் இந்தியா மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். இந்தியாவில் உள்ள பிரீட்ஸ் என்ன,
எக்ஸோட்டிக் பிரீட் என்ன, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பேன். இன்ட்ரோடக்ஷனும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். சரி சார், இந்தியா மட்டும் தான், இதை நல்லா பார்த்துக்கணும். அப்ப எக்ஸோட்டிக் பிரீட் ஏன் பார்க்கணும்னு கேட்டா, ஸோ கொஸ்டின் கேட்டா இதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னா இதுலயே இந்த நம்ம இந்த ஒயிட் ரெவல்யூஷன் பார்த்தீங்களா, இதுவும் இதுக்குள்ளேயே வந்துடும். அதுலயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது டாபிக், ரெண்டாவது டைட்டில். சப்போஸ் இதுல கொஸ்டின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுல மெயினா நீங்க இந்தியாவை நல்லா பார்த்துக்கணும். இதுலதான் கொஸ்டின் நிற்கும். அது நான் சொல்லிடுறேன். இதுவும் எப்படி சொல்லியிருப்பேன்னா, ஒரு பிரீஃபா மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள ரொம்ப முக்கியமான அந்த பிரீடை வந்து ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். அந்த டீட்டெயில என்ன படிக்கணும்னு நான் கிளியரா அந்த ஏரியா வரும்போது நான் சொல்றேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்படிதான் கேட்டிருக்காங்க. நான் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த டெய்ரி ஃபார்ம் சரி, பவுல்ட்ரி ஃபார்ம் சரி, கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் இப்ப நான் கிளாஸ் எடுக்க உட்காந்துருக்கேன். எப்படிலாம் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ல வேற வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வரும். நீங்க ரொம்ப போட்டு இது வேணா, நான் மெட்டீரியல் வந்து சிலபஸ் விட கொஞ்சம் தாண்டி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல கொஸ்டின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இதுதான் சார், டிசீஸ் ஆஃப் கேட்டில். எப்படி நான் வந்து டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி சொல்றேனோ, டிசீஸ் ஆஃப் இது அதே மாதிரி தான். பாக்டீரியா, வைரஸா, அந்த மாதிரி. சரியா? பை ப்ராடக்ட் ஃபுல்லா கதை தான் சார். ரொம்ப பேசிக்கா கேட்டா பை ப்ராடக்டோட கேட்கலாம். அதாவது மில்க் ரிலேட்டடா என்னென்னலாம் பை ப்ராடக்ட் இருக்கு. ஆனா நாங்க பை ப்ராடக்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி அது மில்க் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதுதான் பேஜ் வந்து அதிகமா இருக்கு மெட்டீரியல். சரியா? ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல் சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சூர்யா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுதான் டிஃபரெண்ட். ஏன்னா எங்கேயாவது ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. கரெக்டா எக்ஸாக்டா சிலபஸ் மட்டும் படி, அந்த ஏரியாவை 100% பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் நான் நடத்துவேன் பாருங்க, அப்பயே நீங்க அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் ஏரியா. மற்றதெல்லாம் ரீட் பண்ணுங்க, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க அப்ப நானே சொல்லுவேன். அதை நீங்க ஒரு ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கிளாஸ்ல சொல்லுவேன். அப்ப பாத்துக்கலாம். இவ்வளவுதான் சார். இன்னைக்கு 2 கொஸ்டின் தான் நடத்த போறோம். அதுல ஒண்ணு வந்து பவுல்ட்ரி ஃபார்ம், இன்னொன்னு டெய்ரி ஃபார்ம். ஓகே, இப்ப சிலபஸ்குள்ள போலாம். நவ் டேக் த மெட்டீரியல். மெட்டீரியல் வந்து யூனிட் 2 எடுங்க. யூனிட் 2ல ஒரே பார்ட் 1 மட்டும் தான். யூனிட் 2ல மெட்டீரியல் வந்து 94, பேஜ் நம்பர் வந்து 94. சரியா? அதுல பவுல்ட்ரி கீப்பிங், இதுதான் நம்ம பார்க்க போறது. இது வந்து பவுல்ட்ரி கீப்பிங் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். பேஜ் நம்பர் 94 சார். மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 94. நீங்க ஜஸ்ட் ஒரு கையில ஒரு பெண்ணோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டாலும், அதுல பென்சில் வச்சுட்டாலும், நான் சொல்ற ஏரியாவை நல்லா பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப அதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்றது. சிலபஸ் நான் எந்த ஏரியால வரும்னு சொல்லிட்டேன். கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். அதுல ஒவ்வொன்றிலும் ஒரு கொஸ்டின். சரியா? ரைட். ஸோ தேவையில்லாம அன்மியூட் ஆக வேண்டாம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் டேக் 94. திரும்ப ரீகால் பண்ற பாருங்க சிலபஸ. breeds of poultry for egg meat, இதான் டைட்டில். breeds of poultry for egg meat. அப்ப எக்குக்கு என்னென்ன பிரீட்ஸ் யூஸ் பண்றாங்க, மீட்டுக்கு என்னென்ன பிரீட்ஸ் யூஸ் பண்றாங்க, இதுலதான் கொஸ்டின் நிற்கும். அதுக்கு அடுத்த டைட்டில் ஒரே ஒரு டைட்டில் தான், காமன் டிசீஸ் ஃபார் பவுல்ட்ரி. அவ்வளவுதான். இந்த 2 டைட்டில் தான் கொஸ்டின் இருக்கும். இதை விட்டு தாண்டி போகாது. அப்ப டைரக்டா அதுக்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பவுல்ட்ரி கீப்பிங் அப்படின்னு சொல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இன்ட்ரோடக்ஷன் பவுல்ட்ரினா இது கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜென்ரலா இதுக்கு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் இருக்கு சார். 12th முடிச்ச உடனே பவுல்ட்ரிக்கு மட்டும் தனியா டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. டெய்ரி ஃபார்முக்கு தனியா டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? ரைட். ஏன்னா இது படிச்சாலும் நம்ம இந்த பெரிய நாமக்கல் அந்த மாதிரி ஏரியால, ஏன்னா பவுல்ட்ரினாவே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். அங்க நிறைய இது டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. சரி, ரைட். ஸோ த ரியரிங் ஆஃப் த ஃபவுல் ஆஃப் எக், எதுக்காக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம சிலபஸ்ல உள்ளது. எதுக்காக ரியர் பண்றோம்? ஒன்னு வந்து பர்பஸ் ஆஃப் எக், இன்னொன்னு வந்து ஃபிளாஷ் மீட், அதான் ஃபிளாஷ்னு சொல்றோம், மீட். இந்த 2க்காக தான் வளர்க்குறோம் கோழியா. சரியா? ஸோ பவுல்ட்ரி பிரீட், 3 டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி பிரீட் இஸ் தட். ஒன்னு வந்து லேயர்ஸ் அண்ட் பிராய்லர் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் பேர்ட்ஸ். சார் இன்னொன்னு இதுல சொல்லிடுறேன். ஐ திங்க் 12th புக் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் 11th சுவாலஜி நினைக்கிறேன். யா, 11th சுவாலஜி புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுல என்ன இருக்கோ அதை நல்லா பார்த்துருங்க. இந்த 2 டாபிக் பவுல்ட்ரியும் சரி டைரி ஃபார்மும் 11th சுவாலஜி இருக்குது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு அதையும் ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிருங்க. அதுல உள்ள அந்த பிரீட் பேர் எல்லாம் நல்லா தரோ பண்ணிருங்க. மெட்டீரியல் விட கம்மியா தான் அதுல இருக்கு.
இருந்தாலும் அதுல என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும் 11th புக்ல, அதுக்காக சொல்ல வரேன். ரைட். சோ த லேயர்ஸ் மொத்தம் இதுல 3 கேட்டகரியா பிரிக்கிறோம் சார். எது பவுல்ட்ரி பேர்ட்ஸ் வந்து 3 டைப்ஸ். ஒன்னு லேயர்ஸ். லேயர்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும், ரியரிங் ஆஃப் எக். அதான் நான் சொன்னேன், சிலபஸ் இதுதான் சிலபஸ். எக்குக்காக ரியர் பண்றதுதான் எனக்கு இது ரொம்ப பேசிக். கொஸ்டின் கேட்டுருவாங்க. the rearing purpose, the rear for egg purpose na, that is called layers. எக்ஸாம்பிள் என்ன, இதான் கொஸ்டின். ஒயிட் லெகான் நமக்கு தெரியும், முட்டைன்னு சொன்னாவே லெகான் முட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒயிட் லெகான் அதுமாதிரி ஆன்கான்ஸ் அண்ட் ஆஸ்லோப்னு சொல்ற 3 முக்கியமானது இருக்கு. நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் வந்து ஒயிட் லெகான் சொல்லுவோம், இதுல ஒயிட் லெகான் சொல்றோம். அடுத்தது நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் வந்து பிராய்லர். ஏன்னா இது வந்து எதுக்காக ரியர் பண்றோம், ஃபார் ஃபிளஷ் மீட். இதான் நம்ம சிலபஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு இன்னொன்று கூட சொல்லுவாங்களாம், இந்த பிராய்லர் வந்து இந்த டேபிள் பிரீட்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்ம டேபிள் பிரிச்சு சாப்பிட்றவங்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இதுல வந்து நம்ம வந்து பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லுவோம். பிராய்லர் வாங்க போறோம் இல்ல நாட்டுக்கோழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்றோம்ல. பிராய்லர்ல அதுல என்ன டைப், இதுதான் கொஸ்டின். எக்ஸாம்பிள் இது என்ன ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்லுவேன். இதுதான் சும்மா இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக. சூசெக்ஸ்னு ஒன்று இருக்கு, டாரிங்டன் ஒன்று இருக்கு, நிறைய இருக்கு. இதுல 2 இதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து பிராய்லர். ஸோ லேயர்ஸ் அண்ட் பிராய்லர்ஸ், இதுதான் நம்ம ஆக்சுவல் சிலபஸ். ஜெனரல் பர்பஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இது ரியரிங் ஃபார் போத், ரெண்டுக்குமே. அதாவது எக்குக்கும் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்கோழின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சிம்பிளா புரியுற அப்படின்னு சொன்னா சரியா. எக்கு பர்பஸாகவும் இருக்கும், ஃபிளஷ் பர்பஸ்க்காகவும் நம்ம வளர்க்குறோம். அதுக்காக நாட்டுக்கோழின்னு எழுதிடக்கூடாது. அதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்க இது டூயல் பர்பஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பர்பஸ்க்காக வளர்க்குறது சரியா. அதுல ரோஹிட் ஐலண்ட் ரெட்னு ஒன்று இருக்கு, பிளேமவுத் ராக்னு இருக்குது சரியா. 11th ஜுவாலஜி புக்லயும் பாத்துக்கோங்க சார், இது எல்லாமே இருக்குது சரியா. பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் ரியர்ட் பை தட் டீப் லிட்டர் சிஸ்டம்ஸ், இத கேட் சிஸ்டம் சொல்லுவாங்க சரியா. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன், 3 டைப் ஆஃப் இதை பிரிக்கிறோம் சரியா. அதுல மெயினா வந்து 3 டைப்ல வந்து அந்த கேட்டில் பிரீட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கேட்டில் பிரீட்ஸ் அதுல பவுல்ட்ரி பிரீட். அதுல வந்து மெயினா வந்து என்ன எப்படி அதை வந்து ரியர் பண்றாங்கன்னா டீப் லிட்டர் சிஸ்டம் சார், கேட் சிஸ்டம் சொல்லுவாங்க சார் சரியா. இது ரியரிங் ஆஃப் பவுல்ட்ரி அப்படின்னு சிலபஸ் கிடையாது. ஆனா நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்க மெட்டீரியல் கொடுத்தவாறு ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா. சரி, அதுக்கடுத்து இதுல வந்து மெயின் அந்த எக். ஏன்னா எக்குன்னா வந்து இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த எக்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒரு எக்குன்னு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி சீப் அண்ட் இது புரோட்டீன் ரிச் ஃபுட். சார் நான் பேசுறது கேட்கல? எனிஒன்? Yes sir. Yes, okay, no problem. Right, the nutritive value of the egg is very cheap. The protein was very good protein. இது உங்களுக்கு தெரியும். எக்ல செல் என்ன இருக்குது, ஒயிட் யோக் எவ்வளவு இருக்கு, எல்லோ யோக் பர்சன்டேஜ் வைஸ் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 95ல அந்த எக் கண்டெய்ன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு எக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா. புரோட்டீன், ஃபேட், எனர்ஜி, எவ்வளவு கால்சியம், பாஸ்பரஸ், அயன், அதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதுல ஒரு நார்மல் ஒரு எக்ல சரியா. இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு எக்ல வந்து விட்டமின்ஸ், கால்சியம் பாருங்க, ஃபுல்லா லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்போம். கால்சியம் எவ்வளவு இருக்குது ஒரு லிஸ்டும் கொடுத்துருக்கோம். காப்பர், அயன், அது மினரல் சால்ட்ஸ் மேக்சிமம். இது ஃபுல்லாவே மினரல் சால்ட்ஸ். இதுல விட்டமின்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லா விட்டமின்ஸ். ஸோ எக்ல சில பேர் எக்கே சாப்பிட மாட்டாங்க, இது நான்வெஜ்னு நினைக்கிறீங்க. சரி ரைட். எனிவே எக்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எசென்சியல் மினரல்ஸ் அண்ட் எசென்சியல் விட்டமின்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் எக் சரியா. ரைட், அது பார்த்துக்கோங்க. மெயின் ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட்னு சொல்லலாம் எக் வந்து. சரி, எக் கண்டெயின் த விட்டமின்ஸ் as well as minerals. Egg almost 12% of protein, 30 to 35% of fat also is there. சரியா. சில பேர் வந்து எக் சாப்பிட்டா ஃபேட் உடம்பு வைக்கும். எஸ், அதுல ஃபேட்டும் இருக்குது. மெயினா ஃபுட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். சூசிங் த கமர்ஷியல் லேயர்ஸ். சரி, இப்ப இது நம்ம சிலபஸ்ல கரெக்டா வரும். அது கமர்ஷியல் லேயர்னா நம்ம கமர்ஷியலா எக் பர்பஸ்க்காக எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். மெயினா நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒயிட் லெகான், அது மாதிரி அன்கான்னு சொல்லுது, பிளாக் மினார்கா, அது மாதிரி ஆஸ்லோப். இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. which one is pick out that a commercial layer question. அவ்வளவுதான். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த யூனிட்டே ரொம்ப ஈஸியான யூனிட், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சோ அதோட லேயரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ல நீங்க பாத்துக்கோங்க சார். ஒண்ணு ரீட் பண்ணி நீங்களே ரீட் பண்ணாலே புரியும் லேயரோட. சரி, இருந்தாலும் இந்த 3 தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. இதுதான் சார் கொஸ்டின். நான் திரும்பவும் சொல்றேன், இதான் கொஸ்டின். இதுதான் அஸ் பர் அவர் சிலபஸ். அதோட கேரக்டரும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது ஒரு 3 இது சொல்றேன் பாத்தீங்களா லேயர்ஸ்ல. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க பாத்துக்கோங்க.
ஜெனரலா ஒரு லேயர்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒரு 8 பேஜ் நம்பர் 96ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல 3 இது ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்கேன். கொஸ்டின் இதுல நிற்கும் டைப்ஸ்ல பொறுத்தளவு. ஸோ அப்ப இதுல மெயினா வந்து ஒயிட் லெகான், இதுதான் ரொம்ப ஃபேமஸ் கமர்ஷியல் லேயர் பேர்ட்ஸ்னாவே ஒயிட் லெகான் தான் சொல்லுவோம். நம்ம ஒயிட்னு சொல்ல மாட்டோம், லெகான் முட்டை, லெகான் எக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் வேர்ல்டு நம்பர் 1 எக் ப்ரொடியூசர் யாருன்னா லெகான் தான். உலகம் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது. சரியா? ஸோ ஃபேமஸ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது உலக அளவுல வந்து நம்பர் 1 எக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒயிட் லெகான் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இது மெயினா வந்து இந்த மிடில் பிரீட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஆரிஜினேட்டட் பை இட்டாலியன். இது என்ன சார், நான் தமிழ்ல சொன்னா மத்திய தரைக்கடல் ஏரியான்னு சொல்றோம் பாத்தீங்களா? சோ அங்க மத்திய தரைக்கடல் ஏரியா ஃபுல்லாவே வந்து இந்த இது இங்க இருந்து இது இந்த ஒயிட் லெகான் சார் கொஸ்டின் வந்து இந்த 3 நல்லா படிச்சுக்கணும், கேரக்டரைஸும் படிச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி அதோடைய பண்புகள் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் எங்க ஆரிஜின் ஆச்சு, அதையும் நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்பெசிபிக்கா லேயர்ஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கிறவங்க இந்த 3 பேஜ் நம்பர் 96 நல்லா படிச்சுக்கணும். சரியா? சோ மத்திய தரைக்கடல்னு சொல்ற பாருங்க, அதுல பர்டிகுலர் இதுல வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லி ஆரிஜினேட்டட் இன் தட் இட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. த ஒயிட் கலர் திஸ் பிரீட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தட் லெகான். பர்டிகுலரா ஏன் சார் அந்த பேர் வந்ததுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பை த லெகான். லெகான் ஒன்றும் இல்லை சார், அது ஒரு பிளேஸ் ஆன் சார். எத்தனை பேருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு தான் தெரியும் தெரியல. அது வந்து ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேரு லெகான். அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்ததா. ஒயிட் கலர்ல இருக்கும்போது அதுக்கு பேரு த ஒயிட் லெகான் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் மினார்கா, இது அடுத்த முக்கியமான லேயர்ஸ். அது முட்டைக்காக வளர்க்கக்கூடிய ஒரு கோழி இனங்கள் அப்படின்னு சொல்றது. இதுவும் லேயர் பேர்ட்ஸ் தான். இதுவும் அதே தான், மத்திய தரைக்கடல்னு சொல்ல இந்த மிடில் பிரீட்ஸ்ல தான் மோஸ்ட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் த லெஸ்ஸர் நம்பர். ரொம்ப அந்த ஒயிட் லெகான் மாதிரி நிறைய முட்டை இடாது இது வந்து. சரியா? லார்ஜ் எக் தான், பட் லெசர் இன் நம்பர். கொஞ்சம் எக் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், நம்பர் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது ஆஸ்ட்ரோப், இது வந்து அதுல இருக்க ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ். அது இட்டாலி கேட்கலாம் கொஸ்டின், ஆரிஜின் எங்க கேட்கலாம் கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஆஸ்திரேலியாவாக அந்த ஆஸ்ட்ரலோப் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரலோப் அந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க. இது டூயல் பர்பஸ் தான், எக்குக்கு மட்டும் கிடையாது சார், ஈவன் த மீட் பர்பஸ்க்காகவும் இத ரியர் பண்றோம். ஓகே, எனிவே இந்த 3ல டாப் மோஸ்ட் அப்படி எதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியன் சாரி ஒயிட் லெகான் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப டாப் மோஸ்ட்னு சொல்றது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, இது சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா யூஜி சிலபஸ் எல்லாம் இது இருக்குது. இது வந்து என்ன சொன்னா செக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் சிக் இட்ஸ் வில் பி செப்பரேஷன். அதாவது இப்போ எக்கு வந்து மேலுக்கும் ஃபீமேல் நம்ம கண்டிப்பா அதுல இருந்து முட்டையில இருந்து வரக்கூடிய அந்த கோழி குஞ்சுகள் வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால செப்பரேட் பண்ணணும். ஏன்னா எக் பர்பஸ்க்காக தான் நம்ம வளர்க்க போறோம், அப்ப அது செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், லிசன், த செக்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். த மேல் அண்ட் ஃபீமேல் சிக்ஸ் ஆர் செப்பரேட். அதாவது இந்த சிக்கு வந்து எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மேலா ஃபீமேலா அது நம்ம வந்து கண்டிப்பா செப்பரேட் பண்ணணும். நீங்க ஏன்னா எதுக்காக வளர்க்கணும், மேலும் ஃபீமேல் வந்து மெயினா வந்து எக்காக. அப்ப மேல் எது ஒரு கேட்ச் அவுட் ஆகி எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகி வருது இல்லைங்களா, அது எது மேலு எது ஃபீமேல் செப்பரேஷன்ல ரொம்ப முக்கியம். இது யூஜில ஸ்பெசிபிக்கா சிலபஸ் உண்டு சார். வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அந்த செக்ஸிங்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஏன்னா நம்ம ஏன் சார் இதெல்லாம் சிலபஸ்ல குடுக்குறீங்க, ஏன் மெட்டீரியல் குடுக்குறீங்க அப்படின்னா, லேயர்ஸ் தானே. அப்ப இதுலயும் கொஸ்டின் கேட்கலாம்ல. ஏன்னா ஒரு மேலா ஃபீமேலா அந்த அந்த இது நம்ம வளர்க்க போறோம். அது அப்போ வந்து கேட்ச் அவுட் ஆகி வெளியே வருது பாத்தீங்களா? கேட்ச் அவுட் ஆகி வெளியே வரும்போது அதை நம்ம செப்பரேட் பண்றதுக்கு என்ன சிம்டம்ஸ் வச்சு செப்பரேட் பண்றது, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவை இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. செக்ஸ் வில் பி செப்பரேஷன் தட் எசென்ஷியல் ஃபார் தட் ரியரிங். சென்ஸ் சாப்பிட்டுக்கணும். அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இங்க வந்து எப்படி கோழியை வந்து கோழின்னு சொன்னோன்னா அடுப்பை வச்சுட்டு என்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். எசென்ஷியல் ஃபார் ரியரிங் த லேயர்ஸ். ஸோ இதுல வந்து ஆக்சுவலா 1 day ஓல்டு சிக் இருக்கு பாத்தீங்களா, we are the அதாவது செக்ஸ்டு பை தட் 3 months, சாரி நாட் 3 months, 3 மெத்தட்ஸ்ல வந்து we can distinguish into that. அது 3 மெத்தட் இருக்கான் அந்த செக்ஸை செப்பரேட் பண்றதுல. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க.
இதுதான் ரொம்ப ஃபேமஸ் மெத்தட் சார். அது பேர் என்ன, வெண்ட் செக்ஸிங் சொல்லுவாங்க. இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்த ரெண்டாவது வந்து என்ன சொன்னா கலர், மூணாவது வந்து ஃபெதர். சரியா? மூணாவது வந்து என்னன்னா ஃபெதர் செக்ஸிங். சோ வெண்ட் செக்ஸிங், கலர் செக்ஸிங், ஃபெதர் செக்ஸிங் அப்படின்னா 3 டைப் இருக்குது. சரி, இது என்ன சார், பேஜ் நம்பர் 95 97ல பக்காவா கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் பாருங்க. வெண்ட் செக்ஸிங் பேஜ் நம்பர் 97 பாத்துக்கோங்க. டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தட் particularly in female chick by that seeing that coleca, that is we are get is a vent sex. இவ்வளவுதான் சார். இதே क्वेश्चन அப்படியே கேட்பாங்க. வெண்ட் செக்ஸ்னா கொலையக்கால வச்சு அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இதுல என்ன சார் ஐடென்டிஃபிகேஷன்னா, இப்ப மேல் அண்ட் ஃபீமேல். சோ மேல் சிக் கண்டெயின் தட் மஸ்குலர் பாப்பிலே. அது ஒரு டயகிராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க 97ல. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுத்து இப்படி ஷேர் பண்ணிருக்கும் பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, தட் இஸ் ஷேர் ஆகிற மாதிரி இருந்தா என்ன மீனிங்னா தட் இஸ் அ மேல் செக்ஸ், அவ்வளவுதான். வித்தவுட் ஷேர்ல அந்த அதை வந்து எதை காமிக்கிறதுனா மஸ்குலர் பாப்பிலே. மஸ்குலர் பாப்பிலே இருந்தா மேல் சார். the inner surface of that ventral wall of the colecala இருக்குமா இது வந்து. சோ இதே இது ஃபீமேல் பொறுத்தளவு நோ மஸ்குலர் பாப்பிலே. அப்ப மஸ்குலர் பாப்பிலே இருந்தா தூக்கி அவ்வளவு தூக்கி தனியா வச்சிருவாங்க. ஏன்னா அது மேல்னாவே ஒன்னும் யூஸ் ஆகாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ ஃபீமேல் வந்து தட் இஸ் எக் லேயிங் பர்பஸ்க்கா ஃபீமேல் மட்டும் தான் வளர்ப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இது வந்து இந்த மெத்தட வந்து வெண்ட் செக்ஸிங் வந்து ஜாப்பனீஸ் மெத்தட் கேட்டிருக்காங்க சார் எக்ஸாம்ல. இந்த மெத்தட் வந்து யாரு இதை யூஸ் பண்ணாங்க, எந்த ஜாப்பனீஸ் மெத்தட் எப்படி கேட்டாங்க தெரியுமா? சில ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சிஎஸ்ஆர் அதுக்கு ரிலேட்டட் உள்ள எக்ஸாம் தான். ஜாப்பனீஸ் மெத்தட் இந்த செக்ஸிங்ல ஜாப்பனீஸ் மெத்தட் எந்த மெத்தட்ல செக்ஸிங் பண்றாங்கன்னு கேட்டாங்க. வெண்ட் செக்ஸிங் நான் வச்சுக்கோங்க. சரியா? கேட்கலாம். ரைட். ஏன் சார் இது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க. த மாசோரின்னு சொல்லக்கூடியது. அடுத்த ரெண்டு நெக்ஸ்ட் செக்ஸிங் வந்து கலர் செக்ஸிங். இது வந்து ஃபீமேல் சிக்ஸ் ஆர் இன்கிரிடியன்ட் தட் கலர் ஆஃப் தட் மேல் பேரண்ட். அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. பேஜ் நம்பர் 97ல ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கும் பாருங்களேன், ஒரு சின்ன சார்ட் மாதிரி. அது எப்படின்னா அந்த சார்ட்டை மட்டும் பாருங்க. கலர் செக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் பிளாக், மேல் வந்து பிளாக், நல்லா கவனிங்க. மேல், சரியா? மேல் வந்து பிளாக் கலர், சரியா? ஃபீமேல் வந்து ஒயிட் கலர். ஃபீமேல் பேரண்ட், பேரண்ட் இவங்க வந்து பேரண்ட், மேல் ஃபீமேல் வந்து பேரண்ட். சரியா? இதை கிராஸ் பண்ணும்போது கவனிங்க, அப்படி இதை ரெண்டு கிராஸ் பண்ண கீழே கிடைக்கிறதுல பாருங்க. இந்த ரெண்டு மேல் ஃபீமேலே வச்சுக்கிறோம்ல. ஒயிட் வந்து பாருங்க மேல். இங்க என்ன சொன்னோம்? ஓகே, மேல் வந்து பிளாக்னு சொன்னோம், ஃபீமேல் தான் ஒயிட். சோ இது ஆக்சுவலி இங்க வந்து செப்பரேட் அப்படியே மாறி வருமா சார்? இவ்வளவுதான் சார் மேட்டர். இங்க மேல பேரண்ட் எப்படி இருக்காங்களோ இந்த ஆஸ்பிரிங் சொல்றோம் பாத்தீங்களா, இல்லைன்னா அதோட கிடைக்கக்கூடிய ஆஸ்பிரிங்ல ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க மேல் வந்து பிளாக்னா இங்க மேல் வந்து ஒயிட், இங்க ஃபீமேல் ஒயிட்னா இங்க ஃபீமேல் பிளாக், அவ்வளவுதான். அது ரெட்டா ஒயிட்டோ என்ன வேணா வச்சுக்கோங்க. சோ இது வந்து அந்த கலரை வச்சு பாக்குறது. சரி, ரைட். அது ஒரு மெத்தட். அடுத்தது வந்து ஃபர்தர் செக்ஸிங். அது பேஜ் நம்பர் 98ல பாருங்க. இது ஃபீமேல் சிக் ஹேவ் தட் லாங் பிரைமரி ஃபர்தர்ஸ் அண்ட் ஷார்ட் கவர்ஸ். அதுல ஒரு சின்ன படம் மாதிரி இப்படி போட்டிருக்கு பாருங்க. அதுல ஒரு லாங்கா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த பிக்சரை பாருங்க. இன்னொரு ஷார்ட்டா இப்படி இருக்கும் பாருங்க. சரியா? அது வந்து இது லாங் அந்த ரெட் கலர்ல சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் பிரைமரி ஃபர்தர்ஸ். அடுத்தது இந்த ப்ளூ கலர்ல சொல்லியிருக்கேன் பாருங்க, இது பிரைமரி ஃபர்தர்ஸ். ப்ளூ கலர்ல சொல்லியிருக்கு பாருங்க, அங்க மெட்டீரியல் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அது கவர்ட்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப இந்த ஃபீமேல் சிக்ஸ் ஹேவ் லாங் பிரைமரி ஃபர்தர்ஸ், ஷார்ட் கவர். இந்த மாதிரி இருந்தா ஃபீமேல் சொல்றோம். இதே மேல் சிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இது இப்படி ஷார்ட் பிரைமரி ஃபர்தர்ஸ் இருக்கும், லாங் கவர்ஸ் இருக்கும், இவ்வளவுதான். சோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மெத்தட்ல ஃபர்தர்ஸ் மெத்தட்ல எப்படி மேல் ஃபீமேல் செக்ஸ செப்பரேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த சோ கொஸ்டின்ல வந்து சப்போஸ் செக்ஸின்னு கேட்டா இது ரொம்ப முக்கியம். வெண்ட் செக்ஸிங்ல. சரியா? மற்றபடி கலரை வச்சு சொல்றோம். இது பேரண்ட் என்னவோ அதுக்கு ஆப்போசிட் கலர்ல இருக்கும். ஃபெதரை வச்சு சொல்றோம், அந்த லாங் சைஸ், லாங் மேல் ஃபீமேலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஏன் சார் செக்ஸிங் பண்ணணும்? வாட்ஸ் த அட்வான்டேஜ்? வாட் ஆர் த அட்வான்டேஜ்? ஒன்லி த ஃபீமேல் சிக்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் who want to rear the layer. அவங்க வந்து வளர்க்கணும்னா முட்டைக்காக தான் வளர்க்க போறாங்க. ஃபீமேல் சிக்கு தான் முட்டையிடும், மேல் சிக்கு முட்டையிடாதுல. சோ டு அவாய்ட் த unnecessary the feeding for male, பாத்துக்கோங்க. மேல் ஒண்ணுத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அது மேல் தெரியாம
நம்ம முட்டை இடுற வரைக்கும் மேல வந்து உணவு எல்லாம் கொடுத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அதுதான். சோ அப்ப வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்களாம் மேல். ஓகே, அது பாத்துக்கோங்க. அது சில அட்வான்டேஜ் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பவுல்ட்ரி ஹவுஸ். சார் சார் இதுதான் எக்ஸாக்டா சிலபஸ் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸாக்டா சிலபஸ் கிடையாது. கிடையாதுன்னு சொன்னோன்னே நீங்க ஜஸ்ட் அத ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க போதும். அதுக்காக ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். பவுல்ட்ரி வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பவுல்ட்ரி ஹவுஸ். ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல டீப் லிட்டர் ஹவுஸ், இது யூஜில வந்து அந்த பர்டிகுலரா பவுல்ட்ரி ஹவுஸ்னே இருக்குது. நம்ம இங்க அவ்வளோ அந்த சிலபஸ் இல்லாட்டாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒன் டீட்டெயிலா படிக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? டீப் லிட்டர் ஹவுஸ், கேஜ் ஹவுஸ், லேயர் ஹவுஸ், பிராய்லர் ஹவுஸ், அதுமாதிரி ப்ரூடர் ஹவுஸ் அண்ட் கிரவுண்ட் ஹவுஸ். மொத்தம் ஒரு 6 டைப்ல சொல்லியிருக்கோம். இதுல ரொம்ப ஃபெமிலியர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது தான் டீப் லிட்டர் ஹவுஸ் தான். ரொம்ப ஃபெமிலியர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலதும் இருக்குது அடுத்தடுத்து. இந்த கேஜ் ஹவுஸ் ரொம்ப ஃபெமிலியர் தான். அதுவும் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். ஏன் சார் இதை வந்து நம்ம அது ரியரிங் ஆஃப் தட் லேயர்ஸ் அண்ட் ஃபார் மீட் பர்பஸ்னா அப்ப ரியரிங் வரும்போது இதையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்றேன். இந்த டீப் லிட்டர் ஹவுஸ் இட் கண்டெயின் லிட்டர் மெட்டீரியல்ஸ் பர்டிகுலர்லி ஆன் தட் ஃப்ளோர்ல வந்து சில அது என்ன சார் லிட்டர் LITTER லிட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றது ஃப்ளோருக்கு அந்த கீழே நீங்க சில பேர் பவுல்ட்ரி அந்த ஏரியா போயிருந்தா உங்களுக்கு தெரியும். அதுல என்ன யூஸ் பண்றாங்க? ஷார்ட் டஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பேடி ஹஸ்க், அந்த பேடியோடைய அந்த தாள் மாதிரி சொல்லுவாங்களா, இல்ல கிரவுண்ட் நட் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட் நட் எடுத்த பிறகு அந்த தொலி மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை கீழே போட்டிருப்பாங்க. ஹஸ்க்ன்னு சொல்றது அது வந்து ஷார்ட் டஸ்ட். ஸோ வி ஆர் யூசிங் தட் லிட்டர். கேஜ் ஹவுஸ் பர்சன் கண்டெயின் த கேஜ். அது ஃபவுல் வேர் த ஃபவுல் வில் பி ரியர். அங்கங்க கேஜ் மாதிரியே இருக்கும் அது வந்து. சரியா? லேயர் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணி தரேன், இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். லேயர் ஹவுசிங்னா இட் மீன்ஸ் பை ஃபார் தட் ரியரிங் ஆஃப் த லேயரா இருக்கும். ஈவன் தட் பிராய்லர் ஹவுஸும் அப்படித்தான். டீப் லிட்டர் ஹவுஸும் த கேஜ் ஹவுஸ் மாதிரி தான் தான். ஐ மீன் ப்ரூட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ரியரிங் ஆஃப் சிக் அப் டு த 18 வீக்ஸ். ஏன்னா நீங்க அந்த சிக்கு வளர்க்குற இடமே ஒரு ஒவ்வொரு ஏரியாவும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது எது எங்க வளர்க்கணுமோ அதுதான் அங்கங்க வளர்ப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரி வளர்ப்பாங்க. ஒவ்வொரு சேம்பர்ஸா பிரிச்சிருப்பாங்க. இது ப்ரூட் ஹவுஸ்னா இங்க ப்ரூட் ஹவுஸ் மட்டும் அந்த பர்டிகுலரே ஏஜ் 8 வாரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, 8 வீக். அதே இது இதுல இருந்து கொஞ்சம் ஓரளவு வளர்ந்தோன்னா அடுத்த சேம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்த சேம்பர் நாங்க சொல்றேன், அது ஹவுஸ்னோட சொல்லலாம். சரியா? ப்ரூடர் ஹவுஸ் டு குரோவர் ஹவுஸ், வளர்க்கக்கூடிய இடம். அப்ப இது வந்து 8 வாரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 8 வீக் வரைக்கும். இங்க 8 to 18 வரைக்கும் வீக். இங்கதான் வந்து வளர்க்கக்கூடிய இடம், குரோவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியது. சோ அதுக்கு அடுத்து ஹார்வெஸ்ட் நம்ம திரும்ப கொண்டு போகக்கூடிய அதெல்லாம் இருக்குது. ரைட். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் பவுல்ட்ரி ஹவுஸ். அது இது கொஞ்சம் ஒன்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய பிரின்சிபல், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் சைட். ஓகே, ஒரு பவுல்ட்ரி ஹவுஸ்னா எப்படி இருக்கணும், நம்ம எந்த இடத்துல இருக்கணும், அது செலக்ஷன் ஆஃப் சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாதிரி ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அசஸருக்கு ஏதாவது வந்து போறதுக்கு, வண்டிகள் போறதுக்கு அதுக்கு இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். ஸ்லோப்பிங் ஹில் சைட்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப சன்லைட் படாம இந்த ஷேடி சுத்தி ட்ரீஸ் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பெட்டர்னு சொல்றாங்க. சரியா? செலக்ஷன் ஆஃப் சைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸும் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் எதையும் இன்னொரு ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டுக்குள்ளேயே இன்னும் அதையும் வைக்கக்கூடாது. தனி இண்டிபெண்டா அது இருக்கணும். அது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். சரியா? ஹவுஸ் பொறுத்தளவு. ஏன்னா இந்த ஹவுஸ் வந்து ஷுட் பி ஃபேஸ் வித் சவுத் ஆர் நார்த் தான் ஃபேஸ் பண்ணுவான். ஏன்னா அந்த சன்லைட்டுக்காக சில ரூல்ஸ் சொல்லிடுறாங்க. அதுக்காக இது வாஸ்துபடியா சார் அப்படிலாம் கிடையாது. சரியா? சன்லைட்டுக்காக. சைஸ் அதுல நீங்க சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க சார், என்ன சைஸ் இருக்கணும், அது மாதிரி பென்ஸ் சுத்தி எப்படி பென்ஸ் இருக்கணும், அது மாதிரி ஃபவுண்டேஷன் அந்த ஹவுஸ் எப்படி ஃபவுண்டேஷன், எவ்வளவு ஹைட் இருக்கணும், வால் என்ன ஹைட் இருக்கணும், வென்டிலேஷன் எப்படி இருக்கணும், அது மாதிரி ரூஃப் மேல போடக்கூடிய ரூஃப் டைப் என்ன டைப் ஆஃப் இருக்கணும், ரூஃபிங் மெட்டீரியல் அதுல வந்து ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஓவர் ஹேங்கிங் பண்ணக்கூடியது, டோரு, ஃபுட்பாத் வெளியே வரக்கூடியது, உள்ள போறது, அது மாதிரி ஃப்ளோரிங் கீழே அந்த ஃப்ளோரிங் என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங் இருக்குது. சரி, அது மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ஏன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் நீட் தான். சரியா? அது மாதிரி டிஸ்போசல் தேவையில்லாத போயிருந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம டிஸ்போசல் பிட்ன்னு சொல்லுவாங்க அது. ஐ மீன் அது எங்க வளர்க்குறோம், பிராய்லருக்குன்னு பிராய்லர் ஹவுஸ், லேயருக்குன்னு லேயர் ஹவுஸ். அதெல்லாம் வந்து ஃபுல்லா இதெல்லாம் நார்மலா ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பவுல்ட்ரி ஹவுஸ்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அந்த டீப் லிட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, டீப் லிட்டர் சிஸ்டம். இட்ஸ் ரியரிங் ஆஃப் பவுல் அண்ட் தட் லிட்டர் மெட்டீரியல்ஸ் இட் இன்டென்சிவ் மெத்தட் ஃபார் பவுல்ட்ரி ஃபார்ம். இது தெரிஞ்சுக்கோங்க. எது இன்டென்சிவ் மெத்தட் அப்படின்னு கேட்டா இது கொஞ்சம் பெஸ்ட். டீப் லிட்டர் சிஸ்டம் சொல்லுது. ஈவன் தட் லேயர் அஸ் வெல் அஸ் பிராய்லர் ரெண்டுமே ரியர் பண்றதுக்கு இது பெட்டர். டீப் லிட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. மற்றபடி அந்த சிஸ்டம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயில் நம்ம படிக்கணும் கிடையாது. இருந்தாலும் சும்மா ஒரு இடம் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. பேஜ் நம்பர் 101, 102 அதுல வந்து ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க. அது ஒவ்வொன்று சைஸ் எப்படி இருக்கணும், அந்த பில்லர் என்ன சைஸ் இருக்கணும், அந்த ஸ்லோட் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம சிலபஸ் கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ஸோ ஃபீடர்ஸ் ஆஃப் த டைப். சரியா? இந்த ஃபீடர்ஸ்னா அதுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் பாத்தீங்களா? சார் உங்களை மீட் பண்ணுங்க. உணவு கொடுக்கணும் பாத்தீங்களா? அப்ப உணவு கொடுக்கறதுக்கு என்னென்ன டைப் எல்லாம் இருக்குது. நீங்க நேரடியா பவுல்ட்ரிக்கு போனா வந்து இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த டியூப் ஃபீடர்ஸ் அந்த பேஜ் நம்பர் 102 இருக்கும் பாருங்க. லாங் ஃபுட் த்ரோ டவுன் பேன் ஃபீடர்னு இருக்கு, செயின் ஃபீடர்னு இருக்கு, நிறைய டைப் இருக்குது. சரியா? இதுல சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க சார். ஒவ்வொன்னு இந்த மாதிரி வைக்கிறது என்னென்ன ஃபீடர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீடர் அதெல்லாம் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது நீங்க பார்க்கணும். சும்மா ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சரியா? இந்த ஃபீடர்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் டு கீப் த பேர்ட்ஸ். வாட் ஆர் த ஃபீடருக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும். இதுல டியூப் ஃபீடர் இருக்கு, லாங் ஃபுட் த்ரூ தட் ஃபீடர்ஸ், பேன் ஃபீடர்ஸ், செயின் ஃபீடர்ஸ். பேஜ் நம்பர் 104 பாருங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பேன் ஃபீடர்னா சுத்தி ஒரு பேன் ஒரு கீழே தட்டு மாதிரி இருக்கும். அதுல தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. இது இந்த லாங் ஃபுட் த்ரோன் இதுல வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம அந்த இதுல போடுவோம். பேஜ் நம்பர் 104 இருக்கு பாருங்க டயக்ராம் டாப்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. சரியா? ரைட். இது ஒரு மெத்தட். அது மாதிரி கேட் சிஸ்டமும் லிட்டர் சிஸ்டம் மாதிரி கேட் சிஸ்டம் இதுவும் ரொம்ப த ரியரிங் ஆஃப் த பவுல்ட்ரி ஆஃப் த பேர்ட் கேட்ச். கேட்ச்னா சுத்தி ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கும். சரியா? தட்ஸ் அ கேட் சிஸ்டம். இதுவும் இன்டென்சிவ் மெத்தட் ஆஃப் பவுல்ட்ரி கீப்பிங் தான் சார். ஜெனரலி வி ஆர் கால்ட் எஸ் பேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. 104 இருக்கு பாருங்க. அந்த கீழே படம் கூட இருக்கு பாத்துக்கோங்க. அதான் வந்து கேட் சிஸ்டம் சொல்லக்கூடியது. ஸோ மேனேஜ்மெண்ட் மற்றதெல்லாம் சும்மா இது கேட் சிஸ்டம்லாம் ஃபுல்லா நீங்க நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. பேஜ் நம்பர் 105ல அந்த ஒரு கேட் சிஸ்டம்னா எப்படி இருக்கும், அதோட ஹவுஸ் எப்படி இருக்கும், அந்த சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன படம் மாதிரி போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் இன் த கேட் சிஸ்டம். த பேர்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பர்ட் டு த கேஜ். அது என்னன்னா நம்ம வந்து அங்க ரூம் மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா. லிட்டர்ல வந்து என்ன சொன்னோம்னா இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம் இல்ல ஹவுஸ், இந்த ஹவுஸ்ல இருந்து அடுத்த ஹவுஸ். இது வந்து டோட்டலா த கேஜ். அந்த கேஜ்ல இருந்து இந்த கேஜ்ல இருந்து இன்னொரு கேஜ் அந்த மாதிரி மாத்துவாங்க. ஆஃப்டர் த 4 months த பேர்ட்ஸ் வில் பி டிஸ்இன்ஃபெக்டட் இன்டு தட்ஸ் அண்ட் பூஸ்டட். சில இதெல்லாம் வந்து டிசீஸ் அதெல்லாம் வராம இருக்கறதுக்காக சில ஃபவுல் பாக்ஸ் வேக்சின்ஸ், இந்த டெப்ரிசின், இந்த டீப் பீக்கிங் சொல்றது, அது பீக்கை வந்து கட் பண்ணி விடுவாங்க. கட்டிங் ஆஃப் பீக் ஃப்ரம் தட் வி ஷேப்டு. சரியா? இந்த வி ஷேப்ல கட் பண்றது 3rd monthல. ஸோ அதெல்லாம் பெரிய கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் தட் பேர்ட்ஸ் இந்த கேட் சிஸ்டம். ஒரு கேட் சிஸ்டத்துல என்னென்னலாம் மேனேஜ் பண்றது, அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தட் 106ல அந்த கேட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும். அது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே? இந்த ரெண்டு பாருங்க, இந்த ரெண்டு தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய சிஸ்டம் சொன்னேன், நிறைய ஹவுஸ் சொன்னேன். ஒன்னு அதுல மெயினா வந்து நம்ம ரெண்டு தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்ததுன்னு சொன்னா ரெண்டு தான். ஒன்னு வந்து டீப் லிட்டர் சிஸ்டம் சொன்னேன், இன்னொன்னு வந்து கேட் சிஸ்டம் சொன்னேன். நிறைய இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபெமிலியர், அதுக்காக அங்க கொஞ்சம் கொடுத்துருக்கோம். 2 pages கொடுத்துருக்கேன். சரியா? அது நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது லேயர் ரியரிங். இது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் சார். நம்ம ஏன்னா ரியர் பண்ணோம்னா லேயர், அதுல எதை எங்க லேயர் பண்ணோம், அதுக்கு நேம் என்ன அந்த மாதிரி. அதாவது லேயர்ஸ்னா எக் பர்பஸ்க்காக the layer birds reared for particularly reared for that egg purpose தான். எக் பர்பஸ்னாவே நான் ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியர் ஒன்னு சொன்னேன். தட்ஸ் a white leghorn. லேயர் பேர்ட்ஸ் ஆக்சுவல் 3 stages இஸ் தேர். லேயர்ஸ் பேர்ட் 3 ஸ்டேஜஸா இருக்கும். ஒன்னு வந்து சிக், குரோவர், லேயர். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 106ல கீழே, பேஜ் நம்பர் 106ல கீழே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அடுத்த படிச்சாலே கூட போதும். சோ த டே தட் ஓல்டு சிக், அப்போ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வரது பதில் அதை சிக்குன்னு சொல்றோம். ஓகே? அது ஒரு 8 week. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சொன்னேன். 8 weekல அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும்னு சொன்னோம் பாத்தீங்களா. 8 weekல ஒரு சிக். அதே குரோவர்னா 18th week வரைக்கும். அது குரோவர்ஸ்.
அப்ப ஆஃப்டர் த 18th வீக் வரைக்கும் நம்ம வளர்க்குறோம். ஆஃப்டர் தட் ஒன்லி தட் ஓல்ட் ஏஜ், தட் லேயர்ஸ் அப்பதான் முட்டையிட ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th வீக்ல இருந்து முட்டையிட ஆரம்பிக்கும். சரியா? சோ இதான் ஸ்டேஜஸ் ஆஃப் லேயர்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. அது மாதிரி சிக் ரியரிங்ல இன்னொன்னு அடுத்த கேட்டகரி. சரி, எப்படி ரியர் பண்றாங்க அந்த சிக்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பேஜ் நம்பர் 107ல பாருங்க எப்படி சிக் ரியர். அதுல பேபி சிக்ஸ் நீங்க அதுல ஒரு பேஜ் நம்பர் 107ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஏன்னா பேபி சிக்கு போய் நம்ம பெரிய ரூம்ல போடக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி அந்த ப்ரூடர் சிக்னு சொல்லுவாங்க, இல்ல பேபி சிக்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். பேஜ் நம்பர் 107ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அந்த அந்த மாதிரி தான். The chicks are need to following the some schedule for the temperature. ஏன்னா ஒரு பேபி சிக்ல வந்து அது பர்டிகுலரா சில டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றோம். டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சிக்கு இல்லைன்னா அது வந்து அதோட growth அஃபெக்ட் பண்ணும், இல்லைன்னா மார்டாலிட்டி அதிகமா இருக்கும். 108ல அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அந்த டெம்பரேச்சர் எப்படி சார் நம்ம கொண்டு வர்றது? நைட்டு பகல்ல கொஞ்சம் ஹாட்டா இருந்தா நைட்ல த்ரூ த எலக்ட்ரிசிட்டி பல்ப், பெரிய பெரிய பல்ப் எல்லாம் போட்டிருப்பாங்க. வார்ம் ஜோனா தான் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரூடரே வார்ம் ஜோனாவே வச்சிருப்பாங்க. ஏன்னா நேச்சுரலா அந்த ஹென்ல இருக்கிற மாதிரி. ஸோ அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வீக் எவ்வளவு டெம்பரேச்சர் வச்சிருக்கணும் ஃபாரின் கீட்ல போட்டிருக்கேன். பேஜ் நம்பர் 108ல பாருங்க. செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், அப்படியே 8th வீக் வரைக்கும் இவ்வளவு டெம்பரேச்சர் சும்மாலாம் வளர்க்க முடியாது. இப்படி இதை மெயின்டைன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது அது கீழே எல்லாம் சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 108ல ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப டீட்டெயிலா ஒன்றும் தேவையில்லை. சரியா? அதே இது இந்த டயத்துல அந்த சிக் பர்டிகுலரி இந்த பேபி சிக் டயத்துல ஸோ த சிக்ஸ் ஆர் கிவன் இன் த வேக்சினேஷன். ஏன்னா டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. 109ல இருக்கும் பாருங்க. என்னென்ன வேக்சினேஷன் எல்லாம் போட போறோம். ஏன்னா இதுல வந்து இது கொஸ்டின் கேட்கறது இந்த ஏரியா கொஞ்சம் பாத்துக்கோங்க. வேக்சினேஷன் ஏன்னா நம்ம டிசீஸ் நம்ம சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அங்கேயும் நான் சொல்லுவேன் என்ன வேக்சின் போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பர்டிகுலர் இந்த வேக்சினேஷன் ஆஃப் த பேஜ் நம்பர் 109ல இருக்கும் பாருங்க. என்ன டைப் ஆஃப் வேக்சின், அதுல என்ன சப்கியூட்டின்ஸ், எந்த டேல, ஃபர்ஸ்ட் டே, 5th டே, 3rd வீக், 4th வீக், 8th வீக். ஸோ இதெல்லாம் வேக்சினேஷன் போடக்கூடியது. ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம் வேக்சினேஷன் பொறுத்தளவு. சும்மா ஜஸ்ட் இந்த ஏரியாவை 109ல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து இவ்வளவு நேரம் நான் பார்த்தது ரியரிங் ஆஃப் எக் பர்பஸ்க்காக. சரியா? லேயர்ஸ். அடுத்தது குரோவர்ஸ். ரியரிங் ஆஃப் குரோவர்ஸ் இந்த 8th வீக் நான் சொல்லிட்டேன்ல, 8வது வாரத்துல இருந்து 18வது வாரம் வரைக்கும் 18th வீக் தான் குரோவர்ஸ் சொல்றோம். அது 109ல இருக்கும். அது ஃபுல்லா அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார். ரொம்ப எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரியா? அந்த ரியரிங் ஆஃப் லேயர்ஸ்னா இதுல ரியர் பண்றோம். அந்த 8 எப்ப ரியரிங் ஆஃப் லேயர்னா 3வது கேட்டகரி. சரியா? 8 to 18 வரைக்கும் குரோவர்ஸ். அப்ப வளர்க்குறோம். வளர்ந்த பிறகு 18th வீக்குக்கு அடுத்துதான் the lay the egg. சரியா? அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், லேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். 18th வீக் டு எப்ப வரைக்கும் சார்? ஓல்ட் ஏஜ் வரைக்கும். 1110 பேஜ் நம்பர் 1110ல இருக்கும் பாருங்க. சரி, அவ்வளவு இதான் மேட்ரு. இவ்வளவுதான். மத்ததெல்லாம் சும்மா அதை பத்தின டீடைல்ஸ் இருக்கு. அது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க போதும். சோ அப்ப மெயினா வந்து ஒரு ரியரிங், ஒரு எக்லேயிங்காக என்ன பர்பஸ்க்காக எப்பப்ப எதை எங்க யூஸ் பண்றோம்னு சொல்றோம். அதான் லேயர்ஸ். அடுத்தது ரியரிங் ஆஃப் பிராய்லர்ஸ். எதுக்காக? ஃபிளஷ், மீட்டுக்காக. சோ ஃபிளஷ் பர்பஸ் தான். இதான் டேபிள் போர்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு ஃபிளஷ் பர்பஸ். நம்ம பிராய்லர் தான் இது ரொம்ப ஃபெமிலியர். அது இம்பார்ட்டன்ட் பிராய்லர் பிரீட்ஸ் பொறுத்தளவு கேட்கலாம் கொஸ்டின். ஒன்னு சுசக்ஸ்ன்னு சொல்றது, இன்னொன்னு டார்கிங் சொல்றது. நிறைய இருக்குது. இதுல 2 ஃபேமஸ் கொஸ்டின் கேட்கலாம், பாத்துக்கோங்க. பிராய்லர் பேர்ட்ஸ் ஆர் ரியர்ட் ஃபார் ஒன்லி த 2 months. 2 மாசம் தான். ஸோ த வெயிட் வந்து 2 kg, ஒரு 2 kg வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. இப்ப அதை விட அதிகமா கொண்டு வந்துடுறாங்க. அது இதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டு அது இதுன்னு போட்டு. பிராய்லர்ஸ் ரியர்ட் இந்த டீப் லிட்டர் சிஸ்டத்துல மோஸ்ட்லி ரியர் பண்றாங்க சார். இந்த 1111 பேஜ் நம்பர் 1111ல அது அந்த உள்ள விஷயங்கள். அதுல அதே மாதிரி எப்படி லேயர்ஸ்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி த சிக் ஆஃப் த பிராய்லர்ஸுக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், அந்த 18th வீக் வரைக்கும் எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ் நீட் டு ஃபாலோயிங் த ஷெட்யூல்ஸ் ஃபார் த டெம்பரேச்சர்ஸ் அண்ட் த பிராய்லர் ஆர் சிக். அதுலயும் அதே மாதிரி தான் இங்கேயும் the vaccination is very important. எப்படி அங்க எக் லேயர்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ. எஸ் சார், நாங்களும் கோழி பண்ண வச்சிருக்கோம் சார். சொல்லுங்க மிஸ். அதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட மாட்டாங்க சார். பாலியோ டயட் மாதிரி அந்த கம்பு
கருவாடு இதெல்லாம் வந்து நிறைய வந்து சத்தான பொருளை கொடுக்கறதுனால தான் சார் அது இல்ல இல்ல சடனா. எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது நம்ம சில பேர் வந்து நம்ம அந்த growth ஹார்மோனுக்காக சிலதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் மேக்ஸிமம் செய்யறது இல்ல. அதாவது மெயினா அதை எங்கிட்டு மூவ் பண்ணாம நீங்க சொல்ற பாத்தீங்களா, ஹை நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் ஆஃப் ஃபுட்டை கொடுப்பாங்க. நம்ம கூட அந்த அந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிட மாட்டோம். அது அப்படியே புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் growth அதிகமா இருக்கும். அப்பதான் லாபம் கிடைக்கும் ஃபார்மருக்கு. கரெக்டா மிஸ்? ஆமா. இல்ல அந்த ஹார்மோன் மோஸ்ட்லி போட்டா அதுக்கு வந்து அந்த இதுக்கு இதாகாது சார். நிறைய பிள்ளைய வந்து நிறைய வந்து வயசுக்கு வராங்க சார் சின்ன பிள்ளையிலேயோ. அதுக்கு வந்து வெஜிடேரியன் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிசர்ச்ல கூட அந்த டீம்ல சொன்னாங்க சார். பாத்தீங்களா, அவங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆகிற கூடாதுன்னு எப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய தருவீங்க தானே? ஆன்டிபயோட்டிக்ஸ் தருவாங்கல்ல? எஸ், ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா தருவாங்க. அது தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா தருவீங்களா இந்த டிசீஸ் பிரிவென்ட் பண்றதுக்கு? ஆமா சார். இந்த அது ராணிகெட் டிசீஸ் எல்லாம் கொடுப்போம் இல்ல சார். இல்ல, நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் பக்கத்துல ஒரு இது இருக்கு. அவர் சொன்னது நானே பார்த்திருக்கேன். அந்த ஃபுட்லயே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஆமா சார். அப்புறம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் செண்டான்னு சொல்லிட்டு கொண்ட ஊசியில போடுவாங்க சார். ஆமா. எஸ் எஸ். அது ஃபுல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸும் அப்புறம் வந்து அந்த நம்மள சத்தான அந்த இது மட்டும் டிராப்ஸ் மட்டும் கொடுப்பாங்க சார். அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட கேப்ல ஏதோ மட்டும். கண்ணுல எல்லாம் ஊசி போடுறாங்க மிஸ். கண்ணுல இல்ல சார். அது கொண்ட ஊசின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு பக்கத்துல போடுவாங்க. கண்ணுல கண்ணு டிராப்ஸ் பக்கத்துல மட்டும் தான் போடுவாங்களோ? போடுவாங்க. கண்ணு அதான் கண்ணு மீன்ஸ் கண்ணு பக்கத்துல தான் சொல்றேன். ஆமா சார். அது கொண்ட ஊசி அந்த இதுன்னு சார் தலையில ஓகே. போட்டு. சரி, எதுக்காக இதெல்லாம் போடுறோம்? அதாவது டிசீஸ் வராம இருக்கிறதுக்காக, நல்ல ஆமா growth-க்காக. சார். ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிரும் சார். ஒண்ணு வந்துச்சு அப்படி பறவை காய்ச்சல்லாம் ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த இது ஃபுல்லாமே அடியாயிரும் சார். அதுக்காக அந்த சரி, இது சூப்பர்வைசர். ரைட். ஓகே ஓகே. இல்ல இதுக்கு தான் இந்த மாதிரி ஹெவி டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சம் ஹெல்த் வைஸா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். as a people-ஆ அதான் சார். நம்ம. இது ஃபுல்லாமே வந்து சிக்கனோட அந்த லேயர்ல மட்டும் செடிமெண்ட் ஆயிருக்கும் சார். அதனால எப்ப சிக்கன் சாப்பிட்டாலும் அந்த தோலியை மட்டும் வந்து உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா இது எந்த ஃபுல்லாமே புரோட்டீன் தான் சார். இந்த வெரி குட். அது நிறைய எக் ப்ரொடக்ஷனுக்காகவும் இது பண்றாங்கல்ல, அப்ப உள்ள போகுதுன்னு தானே அர்த்தம். இல்ல அவங்க மேம் வந்து நாங்க மீட்ல சொல்றாங்க. மீட்டுக்கு அந்த மீட் மேல உள்ள தொலியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆமா. நாங்க பிராய்லர் மட்டும் தான் சார். எக்கோடது இது பண்ணல சார். இதுல வந்து எங்களுக்கு வர அந்த டாக்டர் எல்லாம் சொல்றது அதான் சார். ஓஹோ. இது வந்து அந்த எக் அந்த லேயர் இந்த எபிடெர்மிஸ்ல வந்து ஃபுல்லாமே செடிமெண்ட் ஆயிருக்கும். நீங்க அதை மட்டும் இது பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் தான் அப்படின்னு. அதான் நம்ம வந்து அது வெயிட், ஐயோ வெயிட் இவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாங்கும் போதே தோலை உரிச்சு வாங்கிடணும். அதான் பெஸ்ட். சரியா? அது மத்தபடி மசில்ஸ்ல பெருசா அதுல செடிமெண்டேஷன் இருக்காது. தோல்ல தான் நிறைய ரெசிடியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எனிவே அத மினிமமா கண்டிப்பா சாப்பிடணும். அதே தொழிலா இருக்காம அப்பப்ப மட்டும் எப்பயாவது தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இல்லைன்னா நாட்டுக்கோழி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சரியா? ரைட். ஓகே. இல்லைன்னா அப்புறம் அவங்க எல்லாம் அப்புறம் எப்ப பிசினஸ் மேன் அவங்க எல்லாம் அப்புறம் அதுவும் வளர்க்குறாங்கல்ல நிறைய இது பாத்துக்கணும். அது இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது சார். கோழி அதாவது சிக்கு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு என்வினா அதான் எல்லா இடத்துலயும். அதுக்காக சொல்றேன். ரைட். எனிவே சில இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ரைட். அது ஒரு அவேர்னஸ்க்காகவும் எல்லாரும் இது தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அதை பயன்படுத்தணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல சில டிசீஸ் ரிலேட்டடாகவும் சில இது சொல்லியிருக்கோம் சார். அதை நீங்க ஏன்னா இந்த பேஜ் நம்பர் 112ல டிசீஸ் ரிலேட்டடா அதுல என்னென்ன இடத்துல எப்படி இன்ஜெக்ஷன், என்ன வேக்சினேஷன் போடுறோம், எந்த வாரம் போடுறோம். ஏன்னா இது நம்ம டிசீஸ் சிலபஸ் இருக்கிறவாறு இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்னொன்னா நான் என்ன டிசீஸ் வேக்சின், எந்த இதுல எந்த டே, சும்மா இது இந்த ஒரு 5 லைன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இல்ல மார்க்கெட் டிசீஸ், ராணிகெட் டிசீஸ் அண்ட் கேம்பரோன் டிசீஸ் நிறைய இருக்குது. இதுல ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னு கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டை பொறுத்து தான் சார். இப்ப நாட்டுக்கோழி ஏன் வந்து எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் growth இருக்கும். நீங்க அதுக்கு ஃபுட்டே போடுறதா அதான் ஓனா போய் எங்கிட்ட தேடிட்டு வருது. பட் இங்க அப்படி கிடையாது. எவ்ரிதிங்ஸ் பர்டிகுலர் 2 months 2 monthsல ஹைலி நியூட்ரிட்டிவ் ஃபுட்டு தான் போடுவோம். அவ்வளவு நியூட்ரிட்டிவ் ஃபுட்டு. அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா கன்வர்ஷன் ஆகும். புரோட்டீனா கன்வர்ஷன். அதான் வந்து வெயிட் ஆஃப் த ஃபீட் கன்சியூம்டு டிவைடட் பை வெயிட் ஆஃப் த பேர்டு. எவ்வளவு சாப்பிடுது அது அததான் வெயிட்டா மாறுது. ஞாபகம். அதை 4/2 ஆல்மோஸ்ட் 50% அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல 2ல உள்ள விஷயங்கள் தான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. ரைட். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா as per சிலபஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன சார் கேட்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, மேபி தான். சப்போஸ் அப்படி இல்ல, அங்கிட்டு அந்த ஏரியால கொஸ்டின் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் எந்த ஏரியானா
பவுல்ட்ரி ஆஃப் டிசீஸ் தான். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா, ரைட். ஸோ இதுல டிசீஸ் பொறுத்தளவு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வேணா லைட்டா ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டுக்கோங்க. இவ்வளவு டிசீஸ் இங்க கூட கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ஒரு காமிச்ச ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டுக்கோங்க. பவுல்ட்ரி டிசீஸ் இதுல ரொம்ப ஃபெமிலியர் டிசீஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும். எப்படி படிக்கணும் முதல் சொல்லிடுறேன், கொஸ்டின் எப்படி வரும்னு முதல் சொல்லிடுறேன். டிசீஸ் நேம், சரியா, அந்த காமன் நேம் தெரிஞ்சுக்கணும். சிலது வந்து இந்த கலேக்கல் நேம் சொல்லுவோம் நம்ம இந்த ஊர்ல, சில நான் சொல்றேன், அது வந்து நம்ம அன்றாட சில டிசீஸ் அந்த பேரை சொல்லுவாங்க, அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இது வைரல் டிசீஸா, என்ன டைப், வைரஸா, புரோட்டோசோவனா, அது மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இது எந்த டயத்துல இன்ஃபெக்ட் ஆகும், அந்த பிரீட், அந்த லேயரா இருக்கட்டும், பிராய்லரா இருக்கட்டும், அந்த மாதிரி. சிம்டமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம் நம்ம கெட்ட நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமா கேட்கணும், சிம்டம் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் டிசீஸ்னு கேட்கலாம். ரொம்ப பேசிக்னா இது வைரலா, பாக்டீரியா, ஃபங்கையா, அந்த மாதிரி கேட்பாங்க. இவ்வளவுதான், இது கூட ரொம்ப கஷ்டமான கேட்க மாட்டாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிசீஸ் ரொம்ப ஃபெமிலியர், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதுதான், ராணிக்கெட் டிசீஸ் தான் சார். சரியா, நியூ காஸ்டில் டிசீஸ். பாருங்க, வித்தியாசமான வேர்டு எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணி இருக்கவே மாட்டோம். ராணிக்கெட்னா தெரியும். சரியா, அப்ப டிசீஸ் 11th புக்ல இருக்கு சார், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. வைரல் டிசீஸ், ராணிக்கெட்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது, இது வந்து வைரஸ்னால டு அஃபெக்ட் தட் என் பர்டிகுலர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஸ் வெல் அஸ் நர்வஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் தட் டவுன் நியூ காஸ்டில் இன் இங்கிலாந்து. அதுக்காக தான் அப்படி பேர் வச்சிருக்காங்க. அப்பதான் இங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க நியூ காஸ்டில், எங்கன்னா இங்கிலாந்துல. அதுக்காக அது நியூ காஸ்டில் டிசீஸ்னா பேர் வச்சுட்டாங்க. சரி, இந்த நேம் நம்ம கேள்விப்படாத நேமா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் என்னது ராணிக்கெட் டிசீஸ் தான். ஆனா திடீர்னு ராணிக்கெட்டுக்கு பதில் நியூ காஸ்டில் டிசீஸ் புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். சரியா, சோ ராணிக்கெட் ஏன் சார், ராணிக்கெட்டுக்கு இது என்ன சார், அது இங்கிலாந்து, இது நம்ம ஊர், அவ்வளவுதான் வித்தியாசம். ராணிக்கெட் இன் இந்தியா, இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணாங்க, தட்ஸ் வை இட்ஸ் அகெயின்ஸ்ட் த நேம் ராணிக்கெட் டிசீஸ். ஓகே, வைரஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா, ராணிக்கெட் ஃபவுல் இதுல வந்து ஒரே ஒரு நிமிஷம், நியூ காஸ்டல் த ஃபர்ஸ்ட் டிசீஸ், இதான் தேடிட்டு இருந்தேன். சரி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் நியூ காஸ்டல் டிசீஸ். இதுதான் ராணிக்கெட். திரும்பவும் சொல்றேன், இதுதான் ராணிக்கெட் டிசீஸ், வைரஸ், காஸ்ட் பை வைரஸ். சரியா, ரொம்ப இதா இதுல ரொம்ப டீட்டெயிலா சில விஷயங்கள் இல்ல. இது வைரஸ்னு சொல்லி வச்சு என்ன டைப் ஆஃப் வைரஸ், இதான் அடுத்த கொஸ்டின். ரொம்ப டஃபா கேட்டனா இதான் கேட்பாங்க. சரியா, மிக்சோ வைரஸ், இந்த மால்ஃபார்மின் சொல்லக்கூடியது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ த ஸ்ப்ரெட், அதே மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், த ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர் அண்ட் ஓல்ட் பேர்ட்ஸ், அது மூலம் தான் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ காமன் வந்து திஸ் டிசீஸ் காமன் ஃபார் யங் சிக் டு ஆல்சோ டு அஃபெக்ட் தட் அடல்ட் பேர்ட்ஸ் ஆல்சோ. சரியா, சிம்டம்ஸ் பேஜ் நம்பர் 113ல சிம்டம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லா அந்த இதுலயும் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரபிள்ஸ், நர்வஸ் சிஸ்டம் ட்ரபிள்ஸ், சில டயரியா, அதுல பெரிய இதுல இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கேன். இது நீங்களே ரீட் பண்ணாலே புரியும், நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. சிம்டம்ஸ் அதை பார்த்துக்கோங்க. சிம்டம்ஸ் ப்ரிவென்ஷன்னா வேக்சினேஷன் தான் சார். வரதுக்கு முன்னாடியே வேக்சினேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டுருவாங்க. அதான் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த கொண்டையில ஒரு ஊசி போடுவாங்கன்னு சொல்ற மாதிரில, இந்த மாதிரி டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு தான். வந்துருச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான், பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. வந்துருச்சுன்னா செப்பரேட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல சிம்டம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, the layers of that 4 dose. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, கொஸ்டின் அங்கேயும் கேட்பாங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா, நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டிசீஸ்ல உள்ள அந்த 5th டே என்ன டைப் ஆஃப் வேக்சின், 4th வீக், 8th வீக், ஒவ்வொரு அதெல்லாம் என்ன டோஸ், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு எந்த மற்றபடி இதுக்கு வந்த பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் ராணிக்கெட் டிசீஸ். சரியா, வர்றதுக்கு முன்னாடி அந்த டிசீஸ் வராம, அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் மட்டும் போடுவாங்க. அதுதான் பேஜ் நம்பர் 113ல கொடுத்துருக்கேன். அந்த என்னென்ன வேக்சின், எந்தெந்த வாரத்துல என்ன வேக்சின் கொஸ்டின் கேட்கலாம். சோ இது ரொம்ப ஃபெமிலியர், ராணிக்கெட் டிசீஸ். சரியா, ரைட். அடுத்து ரொம்ப ஃபெமிலியர் அடுத்த டிசீஸ் என்னன்னா ஃபவுல் டிசீஸ். ரெண்டாவது டிசீஸ் வந்து ஃபவுல். இதுவும் வைரஸ் தான் சார், இதுவும் வைரஸ் தான். இட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை த ஸ்கேல்ஸ். சரியா, பேஜ் நம்பர் 114ல அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க, ஃபவுல் டிசீஸ். அந்த டயக்ராம் மீன்ஸ் அந்த பிக்சர், அந்த கோழியோட பிக்சர் இருக்கு பாருங்க. ஸோ த ஸ்கேல்ஸ்
and cangers of that comb. Canger அப்படின்னா அந்த கோம்புன்னு அந்த கொண்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த ஸ்கிராப். அதுல வந்து சின்ன சின்ன முடிச்சா இருக்கும். சரியா? ஈவன் மவுத் பக்கத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சுகளா இருக்கும், அந்த இருக்கும். சரியா? இது இப்படி இருந்தாலே இது வந்து ஃபவுல் பாக்ஸ் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபவுல் பாக்ஸ் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவும் வைரஸ் தான். பாக்ஸ் வைரஸ் கேட்கலாம். ஜுவாலஜிக்கல் நேம் போர்டிலியா ஏவியன் சொல்லக்கூடியது கேட்க வாய்ப்பு இருக்கு. காமனா பேசிக்காவும் கேட்கலாம், ஜுவாலஜிக்கல் நேமும் கேட்கலாம். This disease transmitted by that mostly through that mosquito bite மூலம் வரும், இல்லைன்னா பேர்ட் பிக்கிங்ல மூலம் வரலாம். ஃபவுல் பாக்ஸ் வந்து 2 டைப் இருக்கு சார். ட்ரை பாக்ஸ் அண்ட் வெட் பாக்ஸ்னா 2 டைப்பா இருக்கா சார். இதுல ஃபவுல் பாக்ஸ்ல 2 டைப் இருக்கு. சரியா? சிம்டம் பொறுத்தளவு நான் ஏற்கனவே அந்த சொன்னதுதான். ஸ்கேல்ஸ் அண்ட் கோம் அண்ட் வால்நட் அண்ட் ஐஸ் ஃபார் எக்ஸெட்ரா. இது வந்து ட்ரை பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரை பாக்ஸ் அந்த டிசீஸ். yellowish the cockons சின்ன சின்ன புண்கள் மாதிரி இருக்குமா, to appear inside the mouth and as well as tongue, esophagus and crab, உள்ள சின்ன சின்ன புண்கள் மாதிரி வருமா. it cause that அதாவது dry. yes சார், ஃபவுல் பாக்ஸ் அம்ம நோய்ங்க சார். அம்மனுக்கு வர எல்லா சிம்டம்ஸுமே கோழிக்கு இருக்குங்க சார். அதாவது இதுல ட்ரைக்கும் வெட்டுக்கு என்ன சொல்றோம், வித்தியாசம் என்ன சொல்றேன் சார்? பாடிக்கு வெளியே இருந்தா ட்ரை சார், அவ்வளவுதான். வெட்டுன்னு என்னன்னா உடலுக்கு உள்ள இருக்கும். இதே அம்மை மாதிரி அவங்க சொல்றாங்க, ஒரு அம்மை மாதிரி சின்ன சின்ன முடிச்சா இருக்கும், அதான் வெட்டு. வெட்டுன்னு என்னது? அதான் இந்த புண்கள் மாதிரி ஏற்படுறது எங்க, மவுத்து, டங்கு, ஈசோபகஸ், கிராபு. இதுக்கு பேரு வெட் பாக்ஸ். நம்ம ஸ்மால் பாக்ஸ் சொல்றோம்ல, அதுதான் இங்க வேற ஒண்ணும் கிடையாது. ஃபவுல் பாக்ஸ். நம்மளுக்கு அம்மை வர்ற மாதிரி கோழிக்கு அம்மை வருது, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ இதனால வந்து அந்த எக் வந்து எப்படி இருக்குன்னா, நல்ல கால்கரியஸ் ஷெல் இருக்காது, ஷெல்டு எக் இருக்காது, மெம்பரேனியஸ் எக்கா இருக்கும். அப்படின்னு என்னது, கீழே விழுந்தோன்னா அந்த எக் உடஞ்சிரும். ஈஸி டு ஃப்ரெஜைல் இந்த டிசீஸ் வந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 114 அந்த பிக்சர் இருக்கு, பார்த்துக்கோங்க. எக் ப்ரொடக்ஷனும் டிராப் ஆயிரும். நார்மலாவே எக் ப்ரொடக்ஷன் டிராப் ஆயிரும். த ஃபவுல் பாக்ஸ் இஸ் ப்ரிவென்டட் பை த, எப்படி சார் ப்ரிவென்ட் பண்றது? வேக்சினேஷன் தான், ஒரு வழியே கிடையாது. 2 doses ஃபார் தட் ஃபவுல் பாக்ஸ் வேக்சின்ஸ். மேக்ஸிமம் தான் வேக்சின் பர்பஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. 1 in the 9th weeks and booster dose in the 16th week. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க சார். சார் இந்த டிசீஸை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேக்சின் should be given in that wing web puncture. அது சொன்ன பாத்தீங்களா, அந்த விங் பங்க்சர் அந்த இடத்துல இன்ஜெக்ட் வேக்சினேஷன் பண்ணுவாங்க. பிராய்லர் நோ நீட் டு கிவ் தட் ஃபவுல் பாக்ஸ் வேக்சின்ஸ் சொல்றாங்க. பிராய்லருக்கு அந்த மாதிரி தேவைன்னு மோஸ்ட்லி எக் லேயர்ஸ் தான் இது தேவைன்னு சொல்றாங்க. ஃபவுல் பாக்ஸ் ட்ரீட்டட் இஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ட்ரக்ஸ். அதுல பர்டிகுலரா ஆன்டிமனி டெட்ராக் ஒரு 200 ஒன்று இருக்குது. அதுமாதிரி ஹை டோஸ் ஆஃப் தட் விட்டமின் ஏ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டா அது ஓரளவு மினிமைஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது 2வது முக்கியமான டிசீஸ். சரியா? 3வது வந்து கோரிசான்னு சொல்லக்கூடியது. இதுல கோரியானிக் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு இருக்குது. காலரா இதுல பெருசா இல்ல. சரி, ஓகே. இது வந்து கோல்ட் இன் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சளி பிடிச்சிருது. சரியா? நம்மளுக்கு எப்படி சளி பிடிக்குது, அதே மாதிரி கோழிக்கு சளி பிடிச்சிடும். இது பாக்டீரியா சார். பாக்டீரியானால வரும். கேட்கலாம், எல்லாம் வச்சுக்கோங்க. பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியம் ஹீமோஃபிலஸ் கிளானிடியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியம். இட்ஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த நேசல் டிஸ்சார்ஜ். அது நேசல் கேவிட்டி வழியாக தான் இந்த பிரச்சனையே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இதுல உள்ள முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கோங்க. நேசல் டிஸ்சார்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்த இருக்கு. அதான் தேடிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இதுதான் சார். லாஸ்ட்ல ஒன்று கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதான் நம்ம மெட்டீரியல் உள்ள 3வது டிசீஸ். இந்த இடத்துல பாக்டீரியம். இதை கேட்கலாம் கொஸ்டின். இந்த இடத்துல நேசல், இந்த சொல்லிங் ஆஃப் த மோஸ்ட்லி நேசல் மியூக்கஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும். மியூக்கஸ்னா அது சளி மாதிரி. ஸோ இது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். சிம்டம் வந்து நேசல் டிஸ்சார்ஜ் அண்ட் சொல்லிங் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் it prevent that a good sanitation and a regular administration for that vitamins. நல்ல விட்டமின்ஸ் சொல்லலாம் சார்மா. இந்த டிசீஸ் சார் அவங்களை மீட் பண்ணுங்க. the corrosion that treated by the drug, அது வந்து டெட்ராசைக்ளின் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா. இந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம மிஸ்ஸூர் சொன்னாங்க நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ். எதுக்கு அந்த இடத்துல டெட்ராசைக்ளின், இந்த ஸ்டெப்டோமைசின், இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொண்டா இந்த டிசீஸ் வந்து ஓரளவு பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது அடுத்தது 4வது டிசீஸ். இங்க மெட்டீரியல் உள்ளதை வச்சு சொல்றேன் நானு.
காக்சினிலின் சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். கவனிங்க, ஃபர்ஸ்ட் 2 சொன்னது வைரல் டிசீஸ், இது பாக்டீரியல் டிசீஸ், இது புரோட்டோசோவன் டிசீஸ். கேட்கலாம் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை த ப்ளூடி டிராப்பிங் சொல்லப்படுவாங்க. அது அதாவது இது அதே மாதிரி மூக்குல இருந்து சளி மாதிரி வந்துட்டே இருக்கக்கூடியதுதான். வேற ஒன்று பெருசு கிடையாது. இட் காஸ் பை தட் எமிரியான்னு சொல்லக்கூடியது. இந்த புரோட்டோசோவா கேட்கலாம். வெறும் புரோட்டோசோவான்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன டைப் ஆஃப் புரோட்டோசோவா இருக்கு பாருங்க அதெல்லாம். சரியா, கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. வாட் டைப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ்? எமிரியான்னு சொல்லக்கூடியது. த புரோட்டோசோவன் பாராசைட் பிலாங்ஸ் டு தட் குரூப், த காக்சிடி. அதுக்காக தான் பேரு வந்து காக்சிடி டிசீஸ். த நேம். த இன்ஃபெக்ஷன் த்ரூ தட் that's causing present in that dropping. அதாவது ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் டிராப் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுல வந்து oocysts for that eaten that chicken. The inside that intestine and spores will be developed and released into the industrial cells particularly. So it eaten by எப்படி சாப்பிடும்போது இந்த புரோட்டோசோன் உள்ள போய் தான் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப மோஸ்ட்லி ப்ளூடி டிராப்பிங், அப்படியே மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். சரியா, ரஃப்ல்டு ஃபெதர்ஸ் அண்ட் லோ ஃபீடிங், நல்லா சாப்பிடாது. சரியா, ஃபீடிங்கே இன்டேக்கே ரொம்ப லோவாயிரும். சரியா சாப்பிடனாவே வெயிட் வில் பி லாஸ், த டிராப்பிங் நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடியது. சரியா, காக்சினிடிஸ் ப்ரிவெண்டட் பை த காக்சினிடிஸ். இது ட்ரக். இதுல வந்து சல்ஃபோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரக் பேரே இதுக்கு அந்த இடத்துல ஆன்டி காக்சின் ஏஜென்ட்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ட்ரக். நிறைய ட்ரக் இருக்கு சார். நைட்ரோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுமாதிரி அம்ப்ரோலிசன் இருக்குது, சல்ஃபோ டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த சில ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது தெரிஞ்சுக்கும். இது 4வது டிசீஸ். 5வது வந்து பாலிநியூரிட்டின்னு சொல்லக்கூடியது. 5வது இருக்கா சார்? இன்ஃபெக்ஷன் ரவுண்ட்ஸ். ஓகே, இது வந்து பாலிநியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் சார். மோஸ்ட்லி திஸ் டிசீஸ் டிஸார்டர் ஆஃப் தட். எதோட டிஸார்டர்னு கேட்டா நர்வஸ் சிஸ்டத்தை இது அஃபெக்ட் பண்ணும். நல்லா ஞாபகம். இது அஃபெக்ட் பண்ணக்கூடியது நர்வஸ் சிஸ்டம். பட் இட் காஸ் த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் சார். மற்றபடி இது பாக்டீரியா அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா, ஸோ பாக்டீரியா பார்த்தோம், புரோட்டோசோம் பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம். இது வந்து என்ன டிசீஸான்னு கேட்டா விட்டமின் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய டிசீஸ். இட் காஸ் த டெஃபிஷியன்சி ஆஃப் தைமின், விட்டமின் B1. அத பாலிநியூரிட்டிஸ். இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சிம்டம்ஸ் கொடுத்துருப்பேன், அது நீங்க பாத்துக்கோங்க. த லாஸ் ஆஃப் ஆப்டிடியூட், சரியா சாப்பிடாம இந்த மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். சரியா, ஃபெதர்ஸ் எல்லாம் லாஸ் ஆகும். லெக் அந்த பேஜ் நம்பர் 115ல கீழே டயக்ராம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? மோஸ்ட்லி விட்டமின் டெஃபிஷியன்சி தான். சரியா, ஸோ விட்டமின் பொறுத்தளவு ஒரே ஒரு தான். இந்த 4 டிசீஸ்ல இருந்து தான் சார் கொஸ்டின் வரும், நோ டவுட். சரியா, ஸோ அவன் இந்த 4 டிசீஸா இருந்தாலும் இதுல சில இது நான் இங்க கொடுத்துருக்கேன். அங்க 4 மட்டும் கிடையாது. இந்த சார்ட்டையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்ஸ் நல்லா படிங்க. சரியா, ரைட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் பவுல்ட்ரி. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் எங்க போறோம்னா டெய்ரி ஃபார்ம். ஸோ டெய்ரி ஃபார்ம் பொறுத்தளவு இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டெய்ரி ஃபார்ம்ல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். பேஜ் நம்பர் 116. சரி சார், இதுல நம்ம சிலபஸ் என்ன சார்? இதுல டெய்ரி ஃபார்ம்ல நம்ம சிலபஸ் என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னதுதான். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்ரி கேட்டில் பிரீட்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இருந்தாலும் நம்ம எல்லாமே பார்ப்போம். பிளஸ் ஒயிட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் டிசீஸ் ஆஃப் கேட்டில் உண்டு சார். எப்படி அங்க பவுல்ட்ரி டிசீஸோ டிசீஸ் ஆஃப் கேட்டில் பை ப்ராடக்ட் ஆஃப் டெய்ரி ஃபார்ம். டெய்ரியோட பை ப்ராடக்ட் என்ன, அவ்வளோ. அதெல்லாம் கடைசியில கதை மாதிரி தான். டெய்ரி ஃபார்ம் பை ப்ராடக்ட்லாம் சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். சரியா, இதுல ரொம்ப முக்கியமானது வந்து படிக்க வேண்டியது, கொஞ்சம் பைகாட் பண்ண வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது பிரீட் ஆஃப் கேட்டில் பிரீடு. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ். இந்த 2 தான், மற்றபடி அதில் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிப்போம். ஆக்சுவலி தட் டெய்ரி ஃபார்மிங்னா த ரியரிங் ஆஃப் ஃபீமேல் கேட்டில் ஃபார் தட் மில்க் ப்ரொடக்ஷன். ஃபீமேல், இங்கேயும் ஃபீமேல் தான், அங்கேயும் ஃபீமேல் தான் இம்பார்ட்டன்ட், இங்கேயும் ஃபீமேல் தான். டு கிரியேட் த, எதுக்காக சார் இதை வளர்க்கணும் டெய்ரி ஃபார்ம் தான்? த ஒயிட் ரெவல்யூஷன். சரியா, ஸோ ஆக்சுவலா ஒயிட் ரெவல்யூஷன் உங்களுக்கு தெரியும், பால் தான் அதோட மெயினா நம்ம சொல்றோம். சரியா, வெண்மை புரட்சி. சரி, தமிழ்ல என்ன சொல்றோம்னா வெண்மை. வெள்ளி புரட்சின்னு என்னது? டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். எஸ், வெள்ளி புரட்சி. இது வெண்மை புரட்சி. 2க்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டு ரைஸ் அண்ட் தட்
லைவ் ஸ்டாக் ஆஃப் தட் எதுக்காகனா மில்க் பர்பஸ், மீட் பர்பஸ், லெதர், உல் அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான். இதுல மற்றபடி இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம் சார். அதெல்லாம் நீங்க பார்த்து யங் கேட்டில் வி ஆர் கால்ட் எஸ் அ காஃப், த யங் மேல் வி ஆர் கால்ட் எஸ் அ புல்லாக் இல்லைன்னா புல் காஃப்னு சொல்லுவாங்க. யங் ஃபீமேல் வி ஆர் கால்ட் எஸ் அ காஃப் இல்லைன்னா கவ் கால்ஃப்னு சொல்லக்கூடியது. ரைட், ஸ்கோப் ஆஃப் தட் டைரி ஃபார்ம் இதோட மெயினா எதுக்காக இது வளர்க்குறோம்னா to supply the milk and milk products and produce the meat purpose, wool purpose use பண்றோம். Provide that employment and organic manure ரொம்ப important. Okay, right. At the livestock in India, இதுதான் நம்ம ஏரியாக்கு வருது இப்பதான். சரியா, இந்தியாவில் உள்ள முக்கியமான இதுதான் லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடியது. லைஃப் ஸ்டாக் we can refer அது என்ன சார், லைஃப் ஸ்டாக் refer that animal kept for use and profit. எதுக்காக வளர்க்குறோம் அனிமலை? நம்ம ப்ராஃபிட்காக தான். The India is the largest milk producing country in that world at the present. நல்லா ஞாபகம், world level நம்ம தான் largest preparer. And livestock in India produce the number of that vital products as well as the service. The classified we can into the three broad groups. மூணு இதா பிரிக்கலாம். The energy, food and raw materials எல்லாம் கிடையாது. அது என்னென்ன முக்கியமான நம்ம பின்னாடி நான் சொல்றேன். நான் மில்க், பட்டர் இதெல்லாம் வந்து அதுல பை ப்ராடக்ட்ல வரக்கூடியது. கீ, கர்டு, பட்டர் மில்க், மீட், உல்லு, ஹேர், போன், ஹூஃப், மெனூர் ஆஃப் த பயோகேஸ் திங்ஸ் ஆர் யூசிங் தட். சரியா, ஸோ லேட்டஸ்ட் சென்சஸ்ல டேட்டால த லைஃப் ஸ்டாக் இன் இந்தியா பேஜ் நம்பர் 118ல ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். சரியா, அதுல வந்து இது எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கலாம். பேஜ் நம்பர் 118ல டாப்ல ஒரு கேட்டில் எவ்வளவு இருக்குது, நம்ம இந்தியால ஷீப் எவ்வளவு இருக்கு, பஃபலோ எவ்வளவு இருக்கு, கோட் எவ்வளவு இருக்கு, பிக் எவ்வளவு இருக்கு, சும்மா அந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். டு இம்ப்ரூவ் தட் livestock development in India, the several policies is that நம்ம இந்தியாவை பொறுத்தளவு it's indigenous breed, the feeding and disease control, increase the milk production. சரியா, ஸோ அதுல மில்க் ப்ரொடக்ஷன் தான் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்றோம். சரியா, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யாரு இந்தியால? எனிஒன்? வர்கீஸ் குரியன். ஓகே, கேட்கலாம் கொஸ்டின். மெட்டீரியல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து 12th புக்ல இருக்கும், 11th புக்ல இருக்கும். வர்கீஸ் குரியன், அவர் படமே இருக்கும். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் இறந்தாருன்னு நினைக்கிறேன். சரியா, வர்கீஸ் குரியன் இல்ல அட்லீஸ்ட் கொரியன். இது டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் சார். அட்லீஸ்ட் குரியனா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. சரியா, ரைட். அட் த இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பொறுத்தல பேஸ்ட் ஆன் தட் த கிராஸ் பிரீடிங் ஆஃப் த லோக்கல் கவ் வித் எக்ஸாட்டிக் யூரோப்பியன் பிரீட்ஸ். எதுக்காக இன்டென்சிவ் நம்ம கல்ச்சர் பண்றோம்? டு இன்க்ரீஸ் த மில்க் ப்ரொடக்ஷன். அப்போ நம்ம லோக்கல்னா எக்ஸாட்டிக் மாடுகளையும் கிராஸ் பண்றோம், அதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சரியா, அட்வான்டேஜ் ஆஃப் தட். ஸோ அப்போ இந்த ஆப்ரேஷன் தட் ஃப்ளோடா ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் பண்றோம் டு இன்க்ரீஸ் த மில்க் சப்ளை ஆஃப் தட் அர்பன் ஏரியாஸ். ஏன்னா மில்க் வந்து அவ்வளவு நீட். ஸோ அப்ப என்னென்ன டைரி அனிமல்ஸ் இருக்கு? நம்ம வந்து டைரி அனிமல்ஸ் சொல்லும் போது நிறைய ஒரே மாடு மட்டும் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் நம்ம இதுல பார்க்கலாம். அப்படின்னா பாதி செய்ய பாதி தூக்கி போட்டு போகும், அந்த இன்ட்ரெஸ்டே உனக்கு இல்ல. பாருங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய? ஒரு மியூட் பண்ணிருக்கான், மியூட் பண்ண அன்மியூட்ல இருக்கா, அதெல்லாம் பாக்குறது கிடையாது. எதையாவது வீட்டுல சண்டை போட்டுட்டே கிளாஸை கவனிக்க வேண்டியது. இப்படிலாம் கவனிச்சாலும் பாஸ் பண்ணவே முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கான்சென்ட்ரேஷனா வேற யாருமே இருக்க கூட, நீங்க மட்டும் தான் இருந்து கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களாட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. கவனிக்காங்களா சண்டை போடுறாங்களான்னு தெரியல. சரி, ரைட், எனிவே நடக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ த டைரி அனிமல்ஸ் பொறுத்தளவு இதுல கேட்டில், கவ், புல், பஃபலோஸ், அது மாதிரி ஷீப்பு, கோட்டு, புல்லக்காட், இது நிறைய ஃபுல்லாவே அந்த கேட்டகரியில வரும். சிஸ்டமேட்டிக் கொஸ்டின்ல நீங்க பாத்துக்கோங்க சார். த கேட்டில் வில் பி கிளாசிஃபைட் இன்டு த 4 types. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் ஏரியா, கொஸ்டினோட ஏரியா இதுதான். சரியா, இது 12th 11th புக்லயும் இருக்கு சார். போன பழைய சிலபஸ்ல 12th இருக்கும்னு நினைக்கிறேன், பழைய சிலபஸ்ல. இப்ப 11th இருக்கும். சரியா, ரைட். ஸோ இதுல வந்து பாருங்க 4 types இருக்கு. ஒன்னு வந்து டெய்ரி பிரீட், அதாவது மில்க்குக்காக. அடுத்தது டிராப் பிரீட் இருக்கும், டூயல் பர்பஸ் பிரீட் இருக்கு, பீஃப் பிரீட்னு 4 டைப் இருக்குது. ஸோ இதுல கொஸ்டின் என்னன்னா, ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இதான் நம்ம சிலபஸே, இதுதான். ஏன்னா பிரீட் தான் நம்ம சிலபஸே, பர்டிகுலர் இந்தியா. சரியா, நான் இருந்தாலும் இந்தியா மட்டும் சொல்லாம எக்ஸோட்டிக் பிரீடு சேர்த்து சொல்லியிருப்பேன். ஆகவே நீங்க ஒரு பிரீடு எடுத்துக்கிட்டா இது இந்தியன் பிரீடா எக்ஸோட்டிக் பிரீடா ஞாபகம் வச்சுக்கணும். நான் இதுல படிக்கக்கூடிய மெத்தடை சொல்லிடுறேன், கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். அதாவது பிரீடோட நேம்,
இது இந்தியால இருக்குதா, இந்தியானா பர்டிகுலரா எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுக்கணும். நான் கொஸ்டின் எப்படி வரும்னு முதலே சொல்லிடுறேன், ஏன்னா அது மாதிரி நீங்க படிச்சிருவீங்க, அதுக்காக தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, இதை நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மில்க் ப்ரொடக்ஷன், ஏன்னா மில்க் பர்பஸ் தானே. மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளவு மில்க் பெர் டே இல்லைன்னா பெர் ஈல்டு, அதோட ஈல்டு எவ்வளவு மில்க் கொடுக்குது, அதையும் நோட் பண்ணிக்கணும், கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா, இவ்வளவுதான், வேற ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. பெரிய அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் எல்லாம் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. சரியா, சோ இந்த டைரி இதுல வந்து டைரி பிரீட் பார்க்கும்போது டொமஸ்டிகேட்டட் ஃபார் மில்க் பர்பஸ் தான். இதான் கொஸ்டின். ரெட் சிந்தி, ஜெர்சி, ஷாவால், கிர்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. சரியா, இதுல டைரி பிரீட்ஸ் மேபி த இந்தியன் பிரீட் ஆர் எக்ஸோட்டிக் பிரீட். நல்லா கவனிங்க, டைரி அதாவது மில்க்குக்கு இந்தியன் பிரீடும் இருக்கும், எக்ஸோட்டிக் பிரீடும் இருக்கும். எக்ஸோட்டிக் பிரீட்னா வெளிநாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கேட்டில், இந்த இந்தியன் கேட்டில் பிரீட்ஸ் வந்து ஒரு 3 கேட்டகரி அப்படிங்க பாருங்க. டைரி பிரீட்ஸ் சொல்ல பாத்தீங்களா, இது வந்து மில்க் பர்பஸ்க்கு உள்ளது. ஓகே, சோ இது வந்து ட்ரவுட், இது வந்து டுவல் பர்பஸ், 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ரைட், சோ இந்தியன் பிரீட் கேட்கலாம் சார், கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியன் பிரீடும் இருக்கும், எக்ஸோட்டிக் பிரீடும் இருக்கும், வெளிநாட்டுல இருந்து. இந்தியன் பிரீட் பொறுத்தளவு சாவால், ரெட் சிந்தி, டியோனின், கிர்ரு நிறைய இருக்குது, சிலது மட்டும் சொல்லுங்க. எக்ஸோட்டிக் பிரீட்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தட் ஃபாரின் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றது. இது வந்து ஜெர்சி, ஃபாரின் சென்ஸ்ல இது எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வந்து இந்தியன் பிரீடு, எது எக்ஸோட்டிக் பிரீட், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரியா, ட்ரவுட் பிரீடு, ட்ரவுட் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த கீழே எக்ஸாம்பிள் கொடுத்து பாத்தீங்களா. சரியா, அந்த எக்ஸாம்பிள் ட்ரவுட், இதெல்லாம் ட்ரவுட் பிரீட். ஸோ மோஸ்ட்லி இந்த டொமஸ்டிகேட்டட் ஃபார் ஒர்க். டவுட் என்னன்னா ஒர்க் பர்பஸ்க்காக. இப்ப யாரும் இதை யூஸ் பண்றது இல்ல. சரியா, டிராக்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அம்டோன், சிறி, காங்கேயம் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். இந்த இருக்குல்ல, இது ரொம்ப ஃபெமிலியர் நம்மளுக்கு. காங்கேயம் காளையம் சொல்லுவாங்க. ஹாலிகர் அண்ட் மால்வாய் அண்ட் சாலின், இது வந்து டபுள் பர்பஸ். இது மெயினா வந்து அந்த ட்ரவுட் பிரீட் சொல்றது. டூயல் பர்பஸ்னா இது வந்து இது ஒன்லி மில்க் சார். சரியா, மில்க். இது வந்து ட்ரவுட் தான் மேக்சிமம் இந்த ஒர்க்குக்கு. சரியா, அதுல இது பண்ண பாரு, குட் மில்க் ஈல்டர், இது பண்ணு புவர் மில்க் ஈல்டர். சரியா, எக்ஸலண்ட் ஒர்க்கர். ஆனா இவங்க எக்ஸலண்ட் ஒர்க்கர். இது வந்து ஃபெசிலிட்டி ஃபார் குட் மில்க் ஈல்டு தான். இது டூயல், ரெண்டுமே நடக்கும், ஒர்க்கும் பண்ணும் மில்க்கும் கொடுக்கும், அந்த மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. பிரீட் இட்ஸ் டொமஸ்டிகேட்டட் போத் மில்க் அஸ் வெல் அஸ் ஒர்க். இது வந்து ஆன் கால், அதுமாதிரி கொரோனா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரக்கூடியதுதான். சரி, இப்ப ரொம்ப ஃபெமிலியர் மட்டும் நம்ம பார்ப்போம், ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து இந்தியா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம், எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிர்ரு. சோ கிர், இட் இஸ் எ கவ். இது வந்து ஒரு கவ். ஆரிஜினேட், ஏன் சார் கிர்னு வந்துச்சு பேரு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த கிர் ஃபாரஸ்ட். ஓகே, சோ அப்ப இது இந்தியன் பிரீட். இதுதான் கொஸ்டின். மெயிலா வந்து இது என்ன, டைரி கேட்டில்ஸ் மில்க் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதுல வந்து 1200 to 1800 கிலோகிராம், அதான் மில்க் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த மில்க் ஈல்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருக்கும். இது கொஸ்டின் கேட்கலாம் சார், நான் கண்டிப்பா கேட்பேன். டிஆர்பில கேட்கறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு கேட்டிலுக்கும் எவ்வளவு ரேஞ்ச், மில்க் ரேஞ்ச் வந்தது அது கேட்பேன். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரெட் சிந்தி. மற்றதெல்லாம் நீங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ரெட் சிந்தி இதுவும் கவு தான் சார், ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த கராச்சி, பாகிஸ்தான். இதுவும் இந்தியன் பிரீட் தான். டைரி கேட்டில்ஸ் மில்க் பிரீட் தான் கேட்கலாம். இது மில்க் ப்ரொடக்ஷன் 1250 to 1800 கிலோகிராம். அடுத்து ஜெர்சி, இதுவும் கவு தான், பட் இது எக்ஸோட்டிக் பிரீட். இதுதான் கொஸ்டின். நம்ம இந்தியன் பிரீட் கொடுத்துட்டு எக்ஸோட் பிரீட் ஆப்ஷனா கொடுத்துருவாங்க. சரியா, இது வந்து ஜெர்சி ஐலாண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம வீட்டுல இதான் வளர்ப்பாங்க. இட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஜெர்சி ஐலாண்ட், நியர் எங்க சார் இருக்குன்னா நியர் இங்கிலாந்து. ஸோ பட் டைரி கேட்டில்ஸ் இந்த எக்ஸோட்டிக் பிரீட் தான். மில்க் பிரீடுக்காக இது நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம நாட்டுக்கு. ரெட் ஆர் பிளாக் இன் கலர் இருக்கும், வித் ஒயிட் ஸ்பாட்டா இருக்கும். இந்த சில படம் கொடுத்துருக்கேன், அதுல இந்த அளவுக்கு தெளிவா அந்த படம் இருக்காது. பேஜ் நம்பர் 120 இருக்கும், பாத்துக்கோங்க. மில்க் வந்து 1500 kg அந்த அளவுக்கு மில்க் இருக்குன்னு சொல்றாங்க இது. சரியா, ரைட். அடுத்தது கோலிஸ்டின்
எர்சின்னு சொல்லக்கூடிய இது ஒரு கவ், இது எக்ஸோட்டிக் பிரீடு தான் சார். இட்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தட் ஹாலாந்து, அதுக்காக அப்படி பேர் அப்படி வச்சிருக்காங்க. மெயினா டெய்ரி கேட்டில் ஃபார் மில்க் பிரீட் தான். அடுத்தது பஃபலோ. பஃபலோ வந்து கேட்டில் சார், கவு கிடையாது, கேட்டில். பஃபலோ எருமாடுன்னு சொல்றோம் பாருங்க, இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். இது வந்து இந்தியன் ஆரிஜின் சார், நான் வச்சுக்கோங்க. மெயினா எதுக்காக வளர்க்குறோம், மில்க் பிரீட் தான். மெயின் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் பஃபலோ. இட்ஸ் அ காமன் பஃபலோ பிரீட்ஸ். அதுல எதுலாம் பஃபலோ நம்மளுக்கு தெரியும். பஃபலோல என்னென்னது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. நாக்புரி, சிறுட்டி, பார்தோடி, அது மாதிரி முராஸ், இதெல்லாம் வந்து பஃபலோவுடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வெறும் பஃபலோன்னு தான் தெரியும், எருமாடுன்னு தான் தெரியும். எருமாடுல எத்தனை வகைகள் இருக்கு, அதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இந்த இதுல நிறைய இருக்கும், இந்த காமிக்கிறேன் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் கேட்டில் பிரீடு இந்த இருக்கு பாருங்க. டைப்ஸ் ஆஃப் கேட்டில் பிரீட். நீங்க அந்த பிக்சர், எக்ஸாக்ட் பிக்சர் வந்து பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பர்டிகுலர்லி டெய்ரி ஃபார்ம்ஸ் உள்ளது. சரியா? இந்த இடத்துல இது மீட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இது மில்க் பிளஸ் மீட். இது ட்ரவுட். ட்ரவுட்னா வேலை செய்யறதுக்கு மட்டும். இது கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட், முடிஞ்ச ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? டைப்ஸ் ஆஃப் கேட்டில் பிரீட்ஸ். ரைட். ஸோ இது பஃபலோல ஏற்கனவே நம்ம சொன்னோம். பஃபலோ பொறுத்தளவு த மில்க் பிரீட் in Bullock, the drought animals இருக்கு. The origin from that ஹரியானா, பஞ்சாப், டெல்லியில ரொம்ப ஃபேமஸ். இது அங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சு, இந்த இது முராஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா? அந்த பஃபலோ ஆவரேஜ் வந்து 1500 to 2500 கிலோகிராம் வந்து மில்க் கொடுக்கக்கூடியது. அது மாதிரி அடுத்தது சுருட்டின்னு சொல்லக்கூடியது இஸ் பிரீட். இதுவும் இந்த பிரீட் ஃபார் தட் கரெக்ட். இது பரோடா, த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது 900 to 1300 கிலோகிராம் வந்து மில்க் கொடுக்குமா. கோட், இட்ஸ் இது ஒரு அனிமல். கோட்ஸ் இட்ஸ் அ பூவர் மேன் கவுன்னு சொல்லுவாங்க. நம்ம வளர்க்குறோம்ல, ஆடு மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குற மாதிரி தான் கோட்னு சொல்லக்கூடிய பூவர் மேன் கவுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்தியாவை பொறுத்தளவு. சரியா? இட்ஸ் அ வெல் நோன் இந்தியன் பிரீட்ஸ் ஆஃப் த கோட் பொறுத்தளவு. இந்த ஹிமாலயன் பிரீட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது கோட்ல வரக்கூடியதுதான். அது மாதிரி பிட்டல்ஸ், பார்பன், அது மாதிரி மார்வாரி, மலாபாரி, நிறைய இருக்கு. ஆல்பின், இதெல்லாம் அதுல வரக்கூடியதுதான். சரியா? அடுத்தது ஜமுன் பிரீட்னு ஒண்ணு இருக்குது. இதுவும் கோட்டு தான். இந்த பிரீட் ஆஃப் யூஸ்லி டு ஃபவுண்ட் இன் தட் ஊபி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. பிட்வீன் த பர்டிகுலர் அந்த ரிவர் ஏரியாவில் இருக்குமா, ஜமுனா அண்ட் சம்பால் ரிவர் இருக்கு பாத்தீங்களா. இது மில்க்குக்காகவும் ஃபிளஷ் ரெண்டுக்காகவும் வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோட் கேரிட் த லாங் அண்ட் திக் ஹேர் இருக்குமா சார் இதுக்கு வந்து கோட். சரியா? கோட். ஏன்னா டெய்ரி ஃபார்ம் சொல்லும் போது கோட்லாம் சும்மா லைட் நான் சொல்றேன். மில்க் வந்து ரொம்ப கம்மி தான், 2.25 to 2.7 kg தான். சரியா? அது மாதிரி இன்னொன்று வந்து மலபாரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் கோட்டு தான். ஃபவுண்ட் இன் தட் நார்த் கேரளா. ஏன்னா மலையாளம், மலபார் அப்படின்னு சொன்னாவே கேரளா தானே, அங்க ரொம்ப இது ஃபெமிலியர். சரியா? ஸோ இவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டடா டைப்ஸ் அப்படின்னும் போது நீங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னு இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா, கலர், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அது பேர் கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். அடுத்து நம்ம சிலபஸ் வந்து என்னன்னா லைஃப் ஸ்டாக் ஆஃப் த டிசீஸ். ஓகே. ஸோ இந்த டிசீஸ் பொறுத்தளவு இதுல கொஸ்டின் நான் ஏற்கனவே அங்க சொன்ன மாதிரி தான். நேமு, எக்ஸாம்பிள்ஸ் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து அதுலதான் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. சரியா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம என்ன டைப் ஆஃப் டிசீஸ் அது ஒண்ணுன்னா நம்ம வேணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த லைஃப் ஸ்டாக் டிசீஸ்னா மாஸ்டிடிஸ், இது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வுட் and physical and chemical and microbial changes in the milk. ஸோ இது நான் தமிழ்ல நம்ம என்ன சொல்லணும், மடு வீக்கம். அந்த பால் கறக்குறோம் பாத்தீங்களா, அந்த மடு வந்து வீங்கிரும். தமிழ்ல நம்ம என்ன சொன்னோம், மாஸ்டிட்டிஸ்ன்னு சொன்னாவே மடு வீக்கம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு சார். நிறைய மோஸ்ட்லி இது வந்து பாக்டீரியா ஃபங்கைனால வரக்கூடியது. சரி, அந்த மடு வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாக்டீரியா பொறுத்தளவு கொஸ்டின் பாக்டீரியான்னு சொல்லிட்டோம் சார், ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டோம். என்ன டைப் ஆஃப் பாக்டீரியம், என்ன டைப் ஆஃப் ஃபங்கஸ், ரொம்ப டீப்பா கொஸ்டின் கேட்டா இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வர வழியே கிடையாது. சரியா? என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா, இதுல பாக்டீரியால ஸ்டெப்டோகாக்கஸ் ஆர்லியன்ஸ், ஸ்டெப்டோகாலிஸ்ல ஸ்டெப்டோகாஸ்ல மோஸ்ட்லி உள்ள பாக்டீரியா ஈகோலை, அது மாதிரி சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ், பொரோட்டிஸ் ஸ்பீசிஸ், மைக்கோபிளானோ போவரிஸ், இதெல்லாம். ஃபங்கை பொறுத்தளவுன்னு கேண்டிடியன் ஸ்பீசிஸ்னு இருக்கு, ஆஸ்பெரஞ்சுலஸ் ஃபிஞ்சிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க சார். பாக்டீரியம் என்ன, ஃபங்கை என்ன. சரியா?
கிளினிக்கல் ஃபைண்டிங்னா இது எப்படி பார்க்கணும், மோஸ்ட்லி வெரி ஹை டெம்பரேச்சரா இருக்கும், அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும், உட்டர் வந்து நல்லா சொல்லிங்கா இருக்கும், அந்த பால் கறக்கிற எல்லாம் வீக்கம் இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், தொடவே விடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்னைஸ் வந்து கிளினிக்கல் சைன் மோஸ்ட்லி இந்த மாஸ்கின் டெஸ்ட் பண்ற சொமாட்டிக் செல் கவுண்ட் கல்ச்சர் எக்ஸாமினேஷன் மூலம் டெஸ்ட் பண்ணி தான் இதை ஐடென்டி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் தெராப்பி, அது ஆன்டிகிஸ்டமைன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்னு சொன்னா. கண்ட்ரோல் பண்றது வந்து ரிடக்ஷன் ஆஃப் தட் டூரேஷன், மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது அந்த அடிக்கடி இந்த உடரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும்னு சொல்றாங்க சார், இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு. கிளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டட் டு த மில்க் மிஷின், அந்த மில்க் பால் கறக்கக்கூடிய மிஷின்லாம் நம்ம அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். சும்மா அதுல ஏதாவது பாக்டீரியா அதாவது இருந்தா ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. சரியா, இதான் ஃபர்ஸ்ட் டிசீஸ். அடுத்தது ரிண்டர் பெஸ்ட், ரெண்டாவது டிசீஸ். இது வந்து பெஸ்ட் ரிண்டர்ன்னு சொன்னாவே இந்த பிளேக் ஞாபகம் வந்துடணும். இந்த கேட்டிலுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான டிசீஸ். இது வந்து போவின் சிப்ரஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது ஃபங்கல் டிசீஸ் சார், கேட்டில்ல ஈவன் த பஃபலோக்கு வரும். கேரக்டரைஸ்ட் பை த ஹை டெம்பரேச்சர் அல்சர், அல்சர் மாதிரி இருக்குமா, நெக்ரோசிஸ் இருக்குமா, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல்ஸ் அல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், டீஹைட்ரேஷன்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. அதுமாதிரி காமனா இதை வந்து ஃபங்கல் டிசீஸ் தானே. வைரல் டிசீஸ் ஒன் காமன்லி வி ஆர் கால்ட் கேட்டில் பிளேக் வைரஸ். இது தமிழ்ல வந்து வெக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்க நோய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடு வளர்த்துன்னு தான் தெரியும். சரியா, வெக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, வெக்க நோய் அந்த மாதிரி. ஸோ இது வந்து வைரஸ்னால வரக்கூடியது. ஆர்என்ஏ வைரஸ் பர்டிகுலரா பாராமக்ஸோ வைரஸ் குரூப் ஆஃப் வைரஸ்னால வரக்கூடியது. டிரான்ஸ்மிஷன் டைரக்ட் கான்டாக்ட்ல வரக்கூடியது தான். சரியா, இன்ஃபெக்டட் ஃபுட் மூலம் வர வாய்ப்பு இருக்கு. கிளினிக்கல் ஃபைண்டிங் பொறுத்தளவு சிம்டம் வச்சு நம்ம பார்க்க வேண்டியதான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், நம்ம காய்ச்சல் அடிக்குமோ அதுக்கும் அப்படி இருக்கும், ரொம்ப டல்லா இருக்கும், ரொம்ப டிப்ரெஷா இருக்கும். சரியா, இந்த மில்க் ஈல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நேசல் அண்ட் லாக்ரிமல், அந்த நேசல் கேவிட்டில இருந்து கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி லிப்ஸ், கம்மு, சிக்கு, அது பக்கத்துல புண்கள் இருக்கும், லெசன்ஸ். சரியா, இந்த ஃபீசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, வரக்கூடிய ஃபீசஸ் வந்து பிளட் வித் மியூக்கஸா இருக்குமா. இட் கண்டெயின் தட் மியூக்கஸ் வித் பிளட். அது மாதிரி டயரியா, இந்த மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும், டயரியா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. நார்மலா அந்த நம்ம மாடுகளுக்கு வந்து அதோடைய ஃபீகல் பலட்டை வச்சே அது நார்மலா இருக்கா இல்ல ப்ராப்ளமான அதை வச்சே நம்ம ஐடென்டி பண்ண முடியும். டீஹைட்ரேஷன், அப்ப டயரியா நிறைய போனா டீஹைட்ரேஷன் ஆயிரும். அப்படி அப்டாமினல் பெயின், த நேசல் டிஸ்சார்ஜ், லாக்ரிமல் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி. ஸோ எதுவும் சரியா நம்ம கவனிக்கலாம், கண்டிப்பா அது இறந்துரும். லீட்ஸ் டு த டெத், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டயக்னைஸ், ஐசோலேட் பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த என்ன வைரஸ்ன்னு பார்க்கணும். த நியூட்ரலைசேஷன் ஆஃப் த டெஸ்ட், இந்த காம்பனன்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட், எலைசா, ஆர்என்ஏ ப்ரூஃப் அப்படின்னு நிறைய டெஸ்ட் இருக்கு. அந்த அளவுக்குலாம் நம்ம பார்க்கறது இல்லை, ஆனா அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து நோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் பெருசா கிடையாது. கண்ட்ரோல் பண்ணணும்னா வேக்சினேஷன் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரியா, இது ரெண்டாவது டிசீஸ். மூணாவது டிசீஸ் வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க. அப்தோஸ் ஃபீவர்னு சொல்லக்கூடியது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். காலில் வரும், இது வந்து கால்லையும் மவுத்லையும் வரக்கூடியது. இது வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் தான். கேரக்டரைஸ்ட் பை தட் வெஸ்குலர் மோஸ்ட்லி பக்கல் கேவிட்டி, அது மாதிரி டங்கு, ஃபீட்டு, அந்த மடுன்னு சொல்றோம்ல உடர், அந்த ஏரியால வரும். இது வைரல் டிசீஸ். பிங்கோமா வைரல் குரூப் ஆஃப் அதுல வரக்கூடியது. சசப்டபிள் அனிமல்ஸ், மோஸ்ட்லி இதுல பஃபலோக்கு வரலாம், ஷீப்புக்கு வரலாம், கோட்டு, பிக்கு, கேட்டில், யாருக்கெல்லாம் இது வரும், இந்த டிசீஸ் வரும். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லக்கூடியது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் டைரக்ட் கான்டாக்ட் மூலம் தான் வருமா, த்ரூ த செக்ரீஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன், அதாவது அனிமல் எக்ஸ்கிரீட் பண்ணுது பாத்தீங்களா, அதுல இருந்து மூலம் கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குமா. யூரின், மில்க் அண்ட் ஃபீசஸ் ஆஃப் த சலைவா, அந்த மாதிரில வந்து கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. த்ரூ தட் ஏரோசால் டிரான்ஸ்மிஷன்லையும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கிளினிக்கல் ஃபைண்டிங் பொறுத்தளவும்போது இன்குபேஷன் பீரியட் 2 to 8 days இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இது வந்து மார்டாலிட்டி வந்து கண்டிப்பா வந்தா இறந்துரும் அப்படிலாம் கிடையாது, லோவா தான் இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டிப்ரெஷனா இருக்கும், மில்க் ப்ரொடக்ஷன் குறையும், அல்சர், இந்த மாதிரி ரப்சர், சிவியர் பெயின் அதெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. டயக்னைஸ் வந்து அகாரிக்கல் ஜெல் டிஃப்யூஸ் டெஸ்ட், இதுங்க எலைசா, டிஷ்யூ கல்ச்சரு, அந்த மாதிரி ஃப்ளூரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் நோ ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, எந்த இதுதான் ட்ரீட்மெண்ட் கிடையாது சார். சிம்பிளா இந்த மாதிரி வந்தா நல்லா ஒரு ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷ் மூலம் அது பண்ணுவாங்களாம். ஈவன் இந்த ஃபுட்னா அந்த கால் கீழெல்லாம் நல்லா அந்த புண்ணுன்னு இருந்தா அதுக்கு மருந்து போடணும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவ்வளவுதான், வேற ஒன்று பெருசு வேக்சினேஷன் மூலம் பண்ணலாம். ஸோ அப்ப டிசீஸ் பொறுத்தளவு இவ்வளவுதான் பெருசா. இதுல நிறைய 3 டிசீஸ் தான் ரொம்ப ஃபெமிலியர் சார்.
இந்த 3 டிசீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கேட்டால் இந்த 3 டிசீஸ்ல தான் வரும். ரொம்ப டீட்டெயிலாக பெருசா டிசீஸ்ல இருந்துலாம் வராது கொஸ்டின். சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் அதாவது பை ப்ராடக்ட், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நான் நிறைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கதை மாதிரி தான் இருக்கும் சார். ஃபுல்லா கதை மாதிரி தான் இருக்கும். நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா எக்ஸாக்ட் சிலபஸ் இப்படி இருக்காது. பை ப்ராடக்ட் ஆஃப் மில்க் அதான் இருக்கும். அது நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். இது இருந்தாலும் அந்த மில்க் பை ப்ராடக்ட் சொல்லும்போது இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த இது கொடுத்துருக்கேன். இந்த இந்தியன் டைரி ப்ராடக்ட் பேஜ் நம்பர் 127 இருக்கும் பாருங்க. இந்தியன் டைரி ப்ராடக்ட்னா டு ரெஃபர் த மில்க் ப்ராடக்ட். இதுல எதெல்லாம் மில்க் ப்ராடக்ட் இருக்கு, இதை நான் ஒன்னு நாள் ரீட் பண்ணாலும் நீங்களே ரீட் பண்ணாலும் இதெல்லாம் புரியும். இதுல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. எந்த ஏரியா சும்மா நீங்க எதை பார்த்துக்கணும் மட்டும் நான் சொல்றேன். நான் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாசுந்தின்னு சொல்றது ப்ரிப்பேர்ட் பை தட் பார்சல் டீஹைட்ரேஷன் ஆஃப் த ஹோல் மில்க். சரியா? இல்ல கெமிக்கல் காம்போசிஷன்லாம் பேஜ் நம்பர் 128 இருப்பாங்க. நியூட்ரிட்டிவ் காம்போசிஷன் ஆஃப் மில்க் வந்து பேஜ் நம்பர் 127 ஒரு வாட்டர் எவ்வளவு இருக்கும், எனர்ஜி எவ்வளவு இருக்கும், ஒரு மில்க்ல புரோட்டீன் எவ்வளவு இருக்கும், அதெல்லாம் ஒரு ஒரு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து அந்த ஃப்ரெஷ் கவு மில்க்ல என்னென்ன கண்டென்ட், ஈவன் தட் விட்டமின்ஸ் அதெல்லாம் என்னென்ன கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இந்தியன் டைரி ப்ராடக்ட்ல நிறைய இந்தியன் டைரி ப்ராடக்ட் இருக்கு. இதெல்லாம் பை ப்ராடக்ட்ல தான் சார் வரும். பின்னாடி நான் நடத்துவேன், இதுலயும் பை ப்ராடக்ட்ல தான் வரும். சரியா? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோவா, அந்த பால் கோவான்னு சொல்றோம்ல, அதான் பெருசு. அது இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஸ்வீட்டஸ்ட் ஹோல் மில்க் ப்ராடக்ட். ராபின்னு சொல்லக்கூடியது, குல்ஃபி, இதெல்லாம் மில்க் டோசி மில்க் புல்ல இருந்து வருது. சிர்காண்டின்னு சொல்லுது செமி சாஃப்ட் ஸ்வீட்டஸ்ட் சோர்ஸ் அண்ட் ஹோல் த மில்க் ப்ரொடியூஸ்ட் ப்ரிப்பேர் ஃப்ரம் தட் லாக்டிவ் ஃபெர்மெண்டட் கர்டுன்னு சொல்லக்கூடியது. பேஜ் நம்பர் 129, 30 அது ஃபுல்லா அந்த டைட்டில் மட்டும் தான். நீங்களே அது ஒன்ஸ் டைட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இது எல்லாமே பை ப்ராடக்ட்ல வரும். பின்னாடி நான் சொல்லுவேன், இது எல்லாமே பை ப்ராடக்ட். இதுதான் சிலபஸ். வேற ஒண்ணு அங்க பெரிய சிலபஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பை ப்ராடக்ட்னா அதுல என்ன அப்படின்னு கிடையாது. இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. சரியா? இது எல்லாமே அதோட டெய்ரி ப்ராடக்ட் தான், பை ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ ஈவன் தட் பன்னீர், சீஸ். சரியா? பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, மில்க் சாலிவ்னா அந்த டெசி பட்டர். ஓகே. கீ தான் டு மேக் த கிளியர் அண்ட் லிக்விட்ஸ் தான் கீ. லெஸ்ஸி, இதெல்லாம் பை ப்ராடக்ட் வரக்கூடியது தான். சரியா? லெஸ்ஸி த ரெஃபர் தட் டெசி பட்டர் மில்க்னு சொல்லுவாங்க. கீ ரெசிடியூ, கீ ரெசிடியூ இருக்குது. அதுமாதிரி கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு. அதாவது மில்கை நல்லா காய்ச்சி டு யூஸ் த ஃபுல் கிரீமா பயன்படுத்துவாங்க. அது ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது. டேர்ம் எவாப்ரேட்டட் மில்க். அதுக்கு அது அன்ஸ்வீட்டட் கண்டென்ஸ்டு மில்க்னு இருக்குது. ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் டு அப்டைன் ஃப்ரம் தட் கவ் பஃபலோ மில்க்ல இருந்து பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே அது பேசிக்கா உள்ள விஷயங்கள். எக்ஸாக்டா நம்ம சிலபஸ் 132ஆம் பக்கத்துல பாருங்க, டெய்ரி பை ப்ராடக்ட். இதுதான் எக்ஸாக்ட் சிலபஸ். அதுல மெயின் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட். அப்ப ஒரு மெயினா ஒரு மில்க்ல இருந்து இந்த கிரீம், பட்டர், சீஸ் அது பை ப்ராடக்ட். அதுல இருந்து என்ன நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அந்த பை ப்ராடக்ட் இந்தியன் டைரி இண்டஸ்ட்ரியில பாருங்க, கிரீம், பட்டர், கீ, அதுல என்னென்ன பை ப்ராடக்ட். இதுதான். இததான் பெருசா பெரிய லிஸ்டே கொடுத்துருப்பாங்க சார், பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுல பை ப்ராடக்ட் இதுதான் எக்ஸாக்ட் சிலபஸ்னா இதுதான். பேஜ் நம்பர் 132 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த 2-3 பக்கம் இருக்கா சார், அதுவும் இதையே தான் சொல்லியிருப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல பெருசா வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது பை ப்ராடக்ட், எது பை ப்ராடக்ட், அது எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த மாதிரி கேட்பாங்க. வேற ஒண்ணும் பெருசா இதுல ஒண்ணு பயங்கர ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. சோ நான் தான் இப்படி கொஸ்டின் எடுக்க போறேன்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து கொஸ்டின் எடுக்கவே ரொம்ப சிரமமா இருக்கும். 50 கொஸ்டின் எனக்கு எப்படி நான் எடுக்க ஆரம்பிக்கல. ஓப்பனா சொல்றேன், இந்த யூனிட் நான் கொஸ்டின் எடுக்க ஆரம்பிக்கல. எப்படி எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த யூனிட்ல 50 கொஸ்டின் எடுக்கிறது ரொம்ப சிரமம். சரி பார்ப்போம். நான் எடுக்கிறேன். நாளையில இருந்தா எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். பார்ப்போம். சரி, ஓகே. எனிவே இதுல மெயினா we can define the byproduct என்ன சார்? dairy byproductனா the product of the commercial value the produced during that manufacturing of main product. அதாவது மில்க் தான் மெயின் ப்ராடக்ட் சார். அதுல இருந்து கமர்ஷியல் வேல்யூ ஏத்துறது. அது என்ன சார் கமர்ஷியல் வேல்யூ? வெறும் மில்க் மட்டும் 1 லிட்டர் எவ்வளவு, அதே இங்க பை ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ரேட் என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு கீயோட ரேட் எப்படி இருக்கும், 1 லிட்டர் கீ எவ்வளவு, 1 லிட்டர் மில்க் எவ்வளவு, உங்களுக்கே தெரியும்.
ஸோ அப்ப அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம், பை ப்ராடக்டா மாத்துறோம். அதுதான் இதோட. அது ஸ்கிம் மில்கா இருக்கலாம், பட்டர் மில்கா இருக்கலாம், லெஸ்ஸி, கீ, ரெசிடியூஸ், இந்த 132ல எல்லாம் பெருசா ஒரு இதை கொடுத்துருப்போம். நீங்க பாத்துக்கோங்க பை ப்ராடக்ட்ல. அதுல மில்க் ப்ரொடியூசர்ஸ்ல ஒவ்வொன்றா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஃபர்ஸ்ட் மில்க் பவுடர், ஒரு சின்ன குழந்தைகளுக்கு மில்க் பவுடர் யூஸ் பண்றல, அதாவது மில்கையே மில்க் ரிலேட்டடா என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதை வேற வேற ஃபார்ம்ல கொண்டு வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோம். அவ்வளவுதான். மில்க் பவுடர் இட்ஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர். மில்க்ல இருந்து வாட்டர் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டா பவுடர் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அப்ப டு வித் ஹெல்ப் ஆஃப் தட் மில்க் வில் ஹீட் மூலம் டு யூஸ் இட் த ஹோல் மில்க் வித் பவுடர். அல்ல ட்ரைடு ஹோல் மில்க் பவுடர், ட்ரைட் ஹோல் மில்க் இருக்குது, ட்ரைடு ஸ்கிம் மில்க், ஸ்கிம் மில்க் பவுடர்னு சொல்லுவோம். நான் ஃபேட் ட்ரை மில்க்னு சொல்றது. ஹோல் மில்க் பவுடர்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் அப்டைன் ஃப்ரம் த கவ் ஆர் பஃபலோ மில்க்ல இருந்து பண்றோம். சரியா? ஸ்கிம் மில்க் பவுடர் இது அது மாதிரி பேஜ் 133ல இருக்கும். அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? இது வந்து அந்த பவுடரா மாத்துறது, மில்க் வந்து மில்க் பவுடரா மாத்துறோம். அடுத்தது ஹோமோஜனைஸ்டு மில்க். இது என்ன சார் ஹோமோஜனைஸ்டு? நீங்க ஆவின் பால், ஆவின் இந்த நிறைய பால் இருக்குது, ஆவின்லயே பாருங்க கலர் கலரா இருக்கும் பாக்கெட். அதெல்லாம் என்னன்னா அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் அதுல ஃபேட் இருக்குது, எவ்வளவு எடுத்திருக்காங்க, அதை வச்சுதான் அந்த கலர் ரேட்டே அதை வச்சுதான் பிக்ஸ் பண்ணோம். சிலது ரொம்ப தண்ணியா இருக்கும், சிலது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். அது ஃபுல்லா அந்த அந்த ப்ராசஸ் பண்ணி அது வெளியே கொண்டு வருது. அதை ஹோமோஜனைஸ்டு மில்க்னு சொல்லுவாங்க. அப்ப இட் கண்டெயின் broken to the fat globules. ஃபேட் மாலிகுல்ஸ் உடைக்கிறது. ஃபேட் குளோபல்ஸ் இட்ஸ் subdivided into the 2 micron or less than diameter. 134ஆம் பக்கத்துல இருக்கும் பாருங்க, ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க. மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இது ஹோமோஜனைஸ்டு மில்க். அப்ப ஒரு மில்க் நம்ம வீட்டுல அன்றாட வந்து ஒரு ஆவின் பால் வாங்குறீங்கன்னா அந்த மில்க் எப்ப நம்ம கறந்தது, நம்ம வீட்டுக்கு எப்ப வருது, அப்ப எப்படி அது ப்ரிசர்வ் பண்றது, இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவிங் த மில்க் அண்ட் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கு பாருங்க. ப்ரீ ஹீட்டிங், ஃபில்ட்ரேசிங் கிளாஸ் அண்ட் கூல் பண்றோம், ஸ்டெர்லைஸ் அண்ட் ஸ்டோர் பண்றோம், அண்ட் ப்ரீ ஹீட்டிங் பண்றோம், ஹோமோஜனைஸ்டு அதுல எவ்வளவு டெம்பரேச்சர்ல பண்ணது. அதுக்கடுத்து பேக்சரைசேஷன், அப்படின்னா ஏதாவது உள்ள பாக்டீரியா எதுவும் வளராம இருக்கிறதுக்காக திரும்ப கூல் பண்ணி திரும்ப பாட்டில் அடைச்சு நம்ம ஸ்டோரேஜுக்கு நம்ம வீட்டுக்கு வருது. இதுதான் நம்ம ஹோமோஜனைஸ்டு மில்க்னு சொல்லக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராசஸ். ஸோ மெரிட்ஸ் பொறுத்தளவு நோ ஃபார்மேஷன் இந்த கிரீம் லாயலர்ஸ் மோஸ்ட்லி இந்த நிறைய மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்குது. இதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. சரியா? ஏன்னா டு இன்க்ரீஸ் தட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் டிமெரிட்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் அது சொல்றது. அது ஹோமோஜனைஸ்டு மில்க்னு சொல்றோம். அதே இது அடுத்த பாயிண்ட் பாருங்க, recombined milk. இது என்ன சார்? This milk, those the fat or solid, it's not a fat. It can have been that adjacent to the certain predetermined level. அதாவது அதான் நான் சொன்னேன், அந்த ஆவின் மில்க்லயே ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்கும். ப்ளூ கலர் ஒரு பாக்கெட் ஒரு ரேட் இருக்கும், கிரீன் கலர்ல ஒரு பாக்கெட் ரேட் இருக்கும், ஆரஞ்சு கலர் ஒரு பாக்கெட் ரேட் வித்தியாசம், மூணுமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது இந்த ப்ராசஸ் பண்ண அது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்னு சொல்றோம். அதுதான். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ரீஹைட்ரேட்டட் மில்க், reconstitution சொல்றது, milk will be prepared by the disposing the whole milk powder. அது அப்படியே dried whole milk அதை பவுடரா மாத்துறது with water approximately. இந்த இதே இது வந்து பவுடர் மில்க் திரும்ப நம்ம மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, the proportion of the 1 part of the powder to that 7 to 8 part of water மிக்ஸ் பண்ணி நம்ம இப்ப மில்கே இல்லாட்டால் மில்க் பவுடர் வச்சு காஃபி குடிச்சிடலாம்ல, மில்க் குடிக்கலாம்ல, அந்த தான் இங்க சொல்றாங்க. இது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது. recombined milk, இது வந்து to refer that the product obtained when that butter ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆயில், there's a dry and the unhydrated milk fat, the skimmy milk powder, water will be combined to correct the proportion to yield the fluid milk. அதாவது பவுடரா நமக்கு வாங்கிட்டு வரோம், ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் மில்க் மாதிரி கிடைச்சிருது. அதாவது கம்பைன்டு ரீகம்பைன்டு மில்க்னு சொல்றோம். அது வந்து சரியா? அட் டர்ன்ட் மில்க். இது என்ன சார்? மில்க் அப்டைன் ஃப்ரம் தட் அடிஷன் ஆஃப் தட் வாட்டர் கண்டென்ட். இதுல வந்து 3% ஆஃப் ஃபேட், 8% சில சாலிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது டபுள் டர்ன்டு மில்க்லாம் இருக்குது. இட் கண்டெயின் த மினிமம் 1.5% ஆஃப் ஃபேட், 9% ஆஃப் சாலிட் இருக்குமா. டபுள் டர்ன்டு மில்க்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி ஹோமோஜனைஸ்டு மில்க்னு ஒன்று இருக்கு சார், ஹோமோஜனைஸ்டு. ஸோ இது ஜென்ரலா இது நம்ம என்ன சொல்றோம்னா, the milk will be so the modified with the chemical composition.
அதாவது ஒரு மில்க்னா இன்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன்லாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அதையே மாடிஃபை பண்ணிடுறோம். அதை ஹியூமனைஸ்டு நம்மளே ஓன் நம்ம பை ஹியூமன் we are resemble to that. இது என்ன சொன்னா இப்ப ஹியூமன் மில்க் இருக்கு, கொலஸ்ட்ரம், நம்ம நார்மலா ஒரு மில்க் ஹியூமன் மில்க் அதே மாதிரி இத நம்ம ஆர்டிபிஷியலா சில கெமிக்கல் காம்போசிஷனை மிக்ஸ் பண்ணி ஹியூமனைஸ்டு மில்கா, ஆனா அதே மாதிரி இருக்காது, பெட்டர் வந்து ஹியூமன் மில்க் தான், அதே மாதிரி கொண்டு வர்றது. இது ஒரு பை ப்ராடக்ட், இதுவும் பை ப்ராடக்ட் தான். ஐ மீன் சாஃப்ட் கர்ட் மில்க். இது என்னன்னா அந்த கேரக்டரைஸ்ட் பை தட் லோ காசின் அண்ட் லோ கால்சியம் கண்டென்ட். பேஜ் நம்பர் 135 இருக்கும் பாருங்க. ஒரு நார்மல் டைப்ஸ் ஆஃப் மில்க், கவ், பஃபலோ, ஹியூமன். அதுல காசின் எவ்வளவு இருக்கும், மில்க் கால்சியம் எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சார். இதெல்லாம் கேட்டாலும் கேட்டுருவாங்க, எவ்வளவு கால்சியம் இருக்கு, எவ்வளவு காசின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இது அடுத்தது ஒண்ணு. அடுத்தது ஃப்ளேவர்ட் மில்க். இதுதான் வந்து ரேட்டை கூட்டுறது. நார்மலா மில்க்கு விட அதை வந்து ஃபிளேவர்ஸ், நிறைய ஃபிளேவர்ஸ், கலர் கலரா ஃபிளேவர்ஸ், கலர் கலரா ஸ்மெல்லு பிளஸ் அதோடைய இது அந்த ஃபிளேவர்ஸ் ஹேஸ் பீன் வில் பி ஆடட் மில்க்ல ஆட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் மில்க், ஃப்ரூட் ஃபிளேவர்ஸ், இல்லை ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த மாதிரி என்ன நமக்கு தேவையோ அதை மிக்ஸ் பண்றோம் சார். அவ்வளவுதான். இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி தான். இப்ப சாக்லேட் மில்க் இருக்கு, நம்ம மில்க் ஷேக் அப்படின்னு கேட்போம். சாக்லேட் மில்க் ஷேக்னு கடையில ஆர்டர் பண்ணுவோம். மில்கை தான் அதுல சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுவோம். நார்மலா ஒரு 200 மில்லிகிராம் மில்க் வந்து எவ்வளவு ரேட் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம சாக்லேட் மில்க் மிக்ஸ் பண்ண அதோட வந்து 5 மடங்கு 10 மடங்கு ரேட்டு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த சாக்லேட் பவுடர் பிளஸ் சுகர் அண்ட் சோடியம், இந்த ஆல்கினேட்னு சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் 136ல அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டெப், இந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டெரிலைசேஷன், அது ப்ரீ ஹீட்டிங், இது வந்து அந்த ஸ்பாட்லயும் பண்ண முடியும். இது அதாவது ப்ரீ ப்ரிப்பேர்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சாக்லேட் ஃபிளேவர் இருந்தா சாக்லேட் மில்க்னு சொல்றோம். இதே ஃப்ரூட் ஃபிளேவர் இருந்தா ஃப்ரூட். The flavors are used for the strawberry, orange, lemon, banana, vanilla. சார் உங்களை மீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற ஃபிளேவர் எல்லாம் வந்து நம்ம அதுல யூஸ் பண்றோம். சரியா? இந்த மில்க் ஷேக்ல நீங்க கடைக்கு போனா மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் மில்க் ஷேக் வேணும்னு கேட்பாங்க. அப்ப மில்க் தான் அவனுக்கு நிறைய ப்ராடக்ட் அதுல மிக்ஸ் பண்ணி வந்து மில்க் ஷேக் கொடுப்பாங்க. அதை வந்து சரி, ஆனா ரேட் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்றது. ஓகே சார், அவங்களை மீட் பண்ணுங்க சார். ஸோ அவங்கள ஆட் பண்றது இதுக்குள்ள விஷயங்கள். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நார்மலா உள்ள இது மில்க் பை ப்ராடக்ட்ல உள்ள விஷயங்கள் இது வந்து. சரியா? ஸோ நெக்ஸ்ட் உள்ள விஷயங்கள் பார்ப்போம். ஓகே, மீட் பண்ணிட்டீங்களா? ரைட். கொஞ்சம் கோஸ்டும் கொஞ்சம் பாருங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளவர் மில்க், இதுவும் நம்ம அந்த பை ப்ராடக்ட்ல வரக்கூடியதுதான். அந்த மில்க் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது வந்து. சரியா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து மினரலைஸ்டு மில்க், அதுல நம்ம சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் சார். மில்க்லயே the milk which are one or more vitamins will be added into that. அதை ஆட் பண்ணி அது மினரல்ஸ் ஆட் பண்ணி அதை நம்ம மார்க்கெட்டிங் கொண்டு வர்றோம். சரியா? இதுல வந்து ஃப்ரோசன் கான்சன்ட்ரேட்டட் மில்க்னு ஒன்று இருக்குது. இது வந்து சாலிடிஃபைடு வித் த ஃப்ரீசிங். இதுல நிறைய அட்வான்டேஜ் வந்து லாங் கீப்பிங், தட் எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணதா நம்ம ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபெர்மெண்டட் மில்க்னு சொல்லக்கூடியது மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? அப்போ நமக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அந்த ஃபிளேவரை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பட்டர் மில்க்லாம் அப்படித்தான். இதுல நிறைய மெரிட்ஸ் எல்லாம் இருக்குது பாத்துக்கோ. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு பாருங்க. ஃபெர்மெண்டட் மில்க்லாம் ஒரு பெரிய லிஸ்ட், பேஜ் நம்ம 137 இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஃபெர்மெண்டட் மில்க். நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் எதுன்னு கேட்டா அந்த 5வது யோகட். கடைக்கு போனா பிள்ளைகளை அதான் கேட்பாங்க, யோகட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப ஃபேமிலி. மற்றபடி இது நார்மலா இந்த கேர்டு, அதாவது கேர்டு தான், தயிர் சொல்றது. இது அதாவது ஒரு மில்க் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆனா கேர்டா மாறிடும். அப்ப கேர்டா மாத்தின பிறகு அதை வந்து மார்க்கெட்டிங்க்கு வேற வேற ஃபார்ம்ல கொண்டு போயிடும். அவ்வளவுதான். அப்போ நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மில்கா இருக்கும்போது அதுல கெமிக்கல் காம்போசிஷன் வேற மாதிரி இருக்கும். அதே இது ஃபெர்மெண்டேஷன் நடந்துருச்சு, நொதித்தல் நடந்துருச்சு, அது கேர்டா மாறிடுச்சுனாவே டோட்டலா கெமிக்கல் காம்போசிஷன் வேற மாதிரி இருக்கும். அது இங்க ஒரு வாட்டர், ஃபேட், புரோட்டீன்ல பேஜ் நம்பர் 137 கீழே இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுல
கேர்டுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி அடுத்தது பட்டர் மில்க். ஸோ பட்டர் மில்க் சார் செப்பரேட்டட் எதுக்குன்னா இந்த கிரீம் கேர்ட்ல இருந்து தான் இது எடுக்கிறாங்க. ஸோ நல்லா பாயில் பண்ணி ஒரு 90 டிகிரி பாயில் பண்ணி 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கூல் பண்ணிடுவாங்க அந்த பட்டர் மில்க்னு சொல்லக்கூடியது. இதுவும் மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்குது. ஈஸியா 4 டைப் ஆஃப் பட்டர் மில்க் இருக்குது. நேச்சுரல் பட்டர் மில்க், கல்ச்சர்ட் பட்டர் மில்க், ஆசிடோஃபிலின் பட்டர் மில்க், எதை மிக்ஸ் பண்றோம் அது தக்கன அது பேரு வச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது சார். சரியா? அடுத்தது கேஃபர்னு சொல்லுது. இது ஒரு டைப் ஆஃப் மில்க்ல இருந்து ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான பானம், ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மில்க் ப்ரொடியூஸ் இது வந்து பை லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, ஆல்காலிக் ஈஸ்ட், அதன் மூலம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இதை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வர்றாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா யூஸ் பண்றாங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. எத்தனால் சில இதெல்லாம் இது யூஸ் பண்றாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் கோமிஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது லாக்டிக் ஆசிட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் மில்க் மூலம் ரஷ்யால இது ரொம்ப ஃபேமஸ் போல. சரியா? என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா யூஸ் பண்றாங்க அதே இங்க கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. 138 கீழே இருக்கும் பாருங்க. மேரின் மில்க்னு சொல்லுவாங்க. யோகர்ட்லயே மேக்சிமம் எல்லா ஐஸ்கிரீம் கடையில இதை வச்சிருப்பாங்க, யோகர்ட்னு சொல்லிட்டு. அதாவது மில்க் தான், இது நிறைய ஃபிளேவர் இருக்குது. என்ன டைப் ஆஃப் ஃபிளேவர் வேணுமோ அந்த யோகர்ட், அது ஒரு மாதிரி எப்படி செமி சாலிடா இருக்கும் யோகர்ட். சரியா? ஃபெர்மெண்டட் மில்க் தான், ஸ்டோர் பண்ணே வச்சிருப்பாங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டு அதை அப்படியே குடிக்கலாம். அது வந்து ஃபெர்மெண்டட் மில்க் தான், அது பக்காவா ஃபெர்மெண்ட் பண்ணி தான் அதை வச்சிருப்பாங்க. அது வந்து யோகர்ட்னு சொல்லக்கூடியது. பட் எனிவே இதெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகும்போது அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பட்டர் நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்லயே நார்மலா யூஸ் பண்ணுவோம். ஃபேட் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். 5 டைப்ஸ் ஆஃப் பட்டர் அவைலபிள் இன் தட் மார்க்கெட்ஸ். பட்டர்லயே பாருங்க ஏகப்பட்ட பட்டர் இருக்குது. ஓகே, ஸோ பர்சன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சால்ட். நீங்க பட்டரை கேட்கும் போதே சால்ட் பட்டர் வேணுமா அன்சால்ட் பட்டர் வேணுமான்னு கேட்பான். நீங்க கடையிலேயே கேட்கும் போது அவன் அப்படிதாங்க, அது அமுலா இருக்கட்டும் இல்லைன்னா வேற என்ன மிட்ஸ் மில் எதுனா எந்த கம்பெனி இருந்தாலும் அதுல சால்ட்டும் இருக்கும் அன்சால்ட்டும் இருக்கக்கூடியது. அன்சால்ட் பட்டர் இருக்குது. ஸோ பேசிஸ் டைப் ஆஃப் தட் cream used we are in that butter manufacturing. The butter we are classified the sweet cream, the butter, sour cream butter, desi butter. என்ன டைப் அந்த பட்டர் என்ன பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அதை வச்சுட்டு வேற வேற நிறைய ஃபார்ம்ஸ்ல வச்சிருப்பாங்க. சரியா? இல்ல டெசி பட்டர்ஸ்னு வந்து கோல்ட்ல இருந்து உருவாக்குறது கீ, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயின்லி வி ஆர் யூசிங் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீ பர்பஸ்க்காக. கீப்பிங் த குவாலிட்டி ஆஃப் பட்டர்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த அதோட கண்டென்ட், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதை வச்சு தான் பட்டரோட குவாலிட்டி இருக்கும். நம்ம பட்டர் வாங்குறோம்னா அது கம்பெனியே பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து அமுல் எப்படி இருக்குது, அதுமாரி மிட்ஸ், அந்த ஒவ்வொரு கம்பெனி இருக்குது, ஒவ்வொன்றுக்கு ரேட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதை வச்சுதான் அதை ஃபுல்லாவே ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது. சரியா? பட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. கீ சொல்லவே வேண்டாம். கீ வந்து எல்லா அதுல என்னென்ன இருக்கு கீல. சரியா? அதுல வந்து இதுவும் கீ வந்து ஒண்ணு கிடையாது, பட்டர் ஆயில் தான் கீன்னு சொல்றோம். நெய்ல என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு 140 எதுக்கு யூஸ் ஆகும் அது பார்த்துக்கோங்க. சீஸ் அப்படிதான். சீஸ் மில்கை வந்து நல்லா கோகுலேட் பண்ணும் போது இந்த சீஸ் கிடைக்குது. சரியா? சீஸ் எதுக்கு எடுத்தாலும் இப்ப சீஸ் தான் நிறைய மிக்ஸ் பண்றாங்க, எல்லாத்துலயும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிக்ஸ் பண்றாங்க. சரியா? இந்த பிக்சர் ஃபுல்லாவே இது எல்லாமே, இந்த பிக்சர் ஒரு பிக்சர் காமிச்சிருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பை ப்ராடக்ட் தான். மில்க்ல உள்ள எல்லாமே பை ப்ராடக்ட். அந்த இதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, ஒரு வகையான மிக்ஸ் பண்ணக்கூடியது மில்க் பவுடரு, அது எல்லாமே இதோட பை ப்ராடக்ட் தான். இந்த பிக்சர்ல ஃபுல்லாவே அதான் கொடுத்துருக்கோம். ரைட். இதுலயே அந்த சீஸ்லயே வந்து சாஃப்ட் சீஸ் இருக்குது, செமி ஹார்டு இருக்கு, ரொம்ப ஹார்டும் இருக்கும். 140 கொடுத்துருக்கோம் பாருங்க. சரியா? சாஃப்ட் சீஸ் எப்படி இருக்கும், செமி ஹார்டு. அது மேனுஃபேக்சரிங் சீஸ்ல ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு சீஸ் இது அந்த அளவுக்குல மேனுஃபேக்சரிங்லாம் கேட்க மாட்டாங்க, பை ப்ராடக்ட் தான். இருந்தாலும் நீங்க சும்மா ஜஸ்ட் நீங்க சீஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் பாக்டீரியங்கள்லாம் யூஸ் பண்றாங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? பேஜ் நம்பர் 141 இருக்குது. கர்லிங், இது ரெனின் யூஸ் பண்ணுது. அடுத்த கர்ட் ரிமூவிங் த மாய்ஸ்சர். கர்ட் வந்து மாய்ஸ்சர் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி சீஸா மாத்துறது. சரியா? அதுமாதிரி இதுல சால்ட்ரிங் அண்ட் ரைப்னிங் சொல்லக்கூடியது, அன்ரைப்னிங், ஹாட் சீஸ், சாஃப்ட் சீஸ். சீஸ்லயே அப்படி ரெண்டு, சிலது வந்து கட் பண்ணவே முடியாது, அவ்வளவு ஹார்டா இருக்கும் சீஸ். இதுதான் சார் சீஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். சிலது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சீஸ் வந்து, அது ப்ரிப்பேர் பண்ணது பொறுத்து தான். இந்த இடத்துல இதுல வந்து காட்டேஜ் சீஸ் சொல்லக்கூடியது. சீஸ்ல நிறைய வகைகள் உண்டு, நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே பை ப்ராடக்ட் தான், மில்கோட பை ப்ராடக்ட் தான். சரி? ஹாட் சீஸ் எது என்ன டைப் ஆஃப் சாஃப்ட் சீஸ்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அது 141 இருக்கும். சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சீஸ் வந்து ஒரு ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏன்னா சீஸ் வந்து ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா மைக்ரோ ஆர்கானிசம் மூலம் நிறைய ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீஸ்.
அப்ப என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கோலிஃபார்ம் ஸ்பீசிஸ், ஈகோலை. இது இந்த சப்போஸ் ஹோட்டல்ல இது என்ன செய்வாங்கன்னா சரியா ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணல, இந்த சீஸ்ல சில மைக்ரோப்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இந்த கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிசம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஃபுட் பாய்சன். ஓகே, அதுல சில சால்மோனல்லா ஸ்பீசிஸ் சில நேரம் வந்து நைட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டா மறுநாள் ஃபுல்லா டயரியா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா மெயின் அந்த கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிசம் தான். அந்த சீஸ் நம்ம ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த ஃபுட் பாய்சன் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுல உள்ள ப்ராப்ளம். இதுல நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. அதுல பேஜ் நம்பர் 142ல டைப்ஸ் ஆஃப் சீஸ் நல்லா ஏற்கனவே சொன்னதுதான் இது. அது அவ்வளவு தியரியா உள்ளதை இங்க டேபிளா கொடுத்துருக்கோம். த ஆர்கானிசம் யூஸ்ட் ஃபார் ripening and processing on the basis of coagulation எதை ரெண்டு யூஸ் பண்றோம், and the basis of the hardness வச்சுதான் நான் சொன்னேன். சாஃப்ட், செமி ஹார்டு, ஹார்டு. சீஸ்லயே 3 டைப். அந்த இது ஃபுல்லாவே ரன்னிங் மேட்டரா இருக்கு. அது பக்காவா இங்க டேபிள்ல கொடுத்துருக்கோம். அப்ப என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் அதுக்கு ஒரு சாஃப்ட்டுக்கு எது யூஸ் பண்றோம், செமி ஹார்டுக்கு எது யூஸ் பண்றோம், ஹார்டுக்கு எது யூஸ் பண்றோம், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த பால் மில்க் இது செமி சாலிட் கன்சிஸ்டன்ஸ் உள்ளது. பால் கோவான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதான் ரொம்ப ஃபேமி. இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்வீட்டஸ்ட் மில்க்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான். அது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான பை ப்ராடக்ட் தான். ஐஸ்கிரீம் சொல்லவே வேண்டாம். ஐஸ்கிரீம்னாவே வந்து மேக்சிமம் அதுல மில்கோடைய இல்லாம ஐஸ்கிரீம் இருக்கவே இருக்காது. அதுல என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன்லாம் 143ஆம் பக்கத்துல வாட் ஆர் த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் அது பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மெட்டீரியல்ல ஒரு 18 பை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க சார். பை ப்ராடக்ட் மில்க்ல என்னென்ன பை ப்ராடக்ட் இருக்கு, எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதுல ரொம்ப முக்கியமா இந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த மாதிரி உள்ள விஷயத்துல சில பாக்டீரியங்கள், அது மட்டும் என்னென்ன பாக்டீரியல் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு 2 கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதோட யூனிட் 2 சிலபஸ் கம்ப்ளீட்டட், இதோட கம்ப்ளீட் ஆகுது. இல்ல 2 டாபிக் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங், இன்னொன்னு டெய்ரி ஃபார்மிங். ஸோ திரும்பவும் ரீகால் பண்றேன். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் பொறுத்தளவு இதுல வந்து பிரீட் ஆஃப் பவுல்ட்ரியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். பிரீட் ஆஃப் பவுல்ட்ரி. சரியா? ஸோ பிரீட் ஆஃப் பவுல்ட்ரினா இதுல மெயினா வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா அதோடைய எக் மீட். அப்ப என்னென்ன பிரீட் இருக்கு கொஸ்டின் இதுல இல்லைன்னா காமன் டிசீஸ், பவுல்ட்ரி டிசீஸ். அதுல ரொம்ப முக்கியமானது 4 சொல்லியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. டெய்ரி ஃபார்ம் பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் வரும். இதுலயும் அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் டெய்ரி கேட்டில் பிரீட் ஆஃப் இந்தியா. இந்தியா மட்டும் படிக்க வேண்டாம், கொஞ்சம் எக்ஸோட்டிக் பிரீடும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிசீஸ் அண்ட் பை ப்ராடக்ட். டெய்ரி பை ப்ராடக்ட் தான். டெய்ரி அது 18 பை ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன்ல, அதாவது பேசிக்கா தான் கேட்பாங்க. டிசீஸ் ஒரு 3 டிசீஸ் ரொம்ப ஃபெமிலியரா சொல்லியிருக்கேன், ஒரு டேபிள் காமிச்சேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் சிலபஸ். இதுல 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த யூனிட் எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி, இதான் செகண்ட் யூனிட் நியூஸ் சிலபஸ் பொறுத்தளவு. இந்த நியூஸ் சிலபஸ்ல 6 to 7 கொஸ்டின் தான் வரும். மேக்சிமம் இந்த யூனிட்ல 7 கொஸ்டின் வரும் சார். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா வராது. 7 கொஸ்டின் தான். 6 கொஸ்டின் to 7 கொஸ்டின் தான் வரும். நம்ம ஏரியா பார்த்துக்கோங்க. இந்த 6 to 7 கொஸ்டின் தான். நீ 50 கொஸ்டின் மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன். ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ எப்படிலாம் வேற வேற காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டாலும் சரி, எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு நான் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நான் அடுத்தடுத்த உங்களுக்கு கிளாஸ்ல வந்து அந்த அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கிறேன். அதுல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அதுல லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட சிலபஸ் முடிச்சுக்கிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் முடிக்கிறோம், செகண்ட் யூனிட் முடிச்சிடும். செகண்ட் யூனிட் இதோட சிலபஸ் முடிஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்த யூனிட் நான் என்ன சிலபஸ், நெக்ஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன் நான். ஓகே, ரைட், 1 minute. ஸோ தேங்க்யூ.